முன்னை வினயகல மூங்கில் குடியமுதன் பொன்னங்கழக்கமலப் போதிரண்டும் என்னுடைய சென்னைக்கனியாக தேற்றினேன் தென்புலத்தார்க்கு என்ன கடவுடையேன் யான் நயந்தரும் பேரின்பமெல்லாம் பழுதென்று நன்றினர்பால் செயந்தரங்கீர்த்தி ராமானுஜமுனி தாளிடமேல் உயர்ந்த குலத்தை திருவரங்கத் தமுதோங்கு மண்பாள் எம்பும் கலித்துறை அந்தாது உபதேச நெஞ்சமே இனியன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால் முனிதந்த நூற்றெட்டு சாவித்திரி என்னும் நண்பொருளை கலிதந்த செஞ்சுல் கலித்துறை அந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத் தமுதாகிய புண்ணியனே சொல்லின் தொகை கொண்டு உணதறி போதுக்கு தொங்கு செய்யும் நல் அன்பரேத்தும் நாமெல்லாம் இந்த நாவின் உள்ளே அள்ளும் பகலும் அமரும்படி நல்கு அருசமயம் வெல்லும் பரம ராமானுஜா இது என் விண்ணப்பமே. இதற்கரிய மறைகளை ஆயிரம் இந்தமிழால் செய்த குலகில் வரும் செடகோபனை சிந்தையுள்ளே பெய்தற்க செய்யும் பெரியவர் சீரை உயிர்களெல்லாம் உய்தற்குதவும் ராமானுஜம் எம் உறுதுணையே. இந்த பாசுரமானது சுவாமி மதுரகவி ஆழ்வாரை தெரிவிக்க வந்த பாசுரம். இந்த பாசுரம் மட்டுமல்லாமல் இது கடுத்த பாசுரம். ஒரு பெரும் செல்வமும் தந்தையும் தாயும். அந்த அடுத்த பாசுரத்தோடு ஆழ்வார்களுடைய பாடல்கள் என்று சொல்லக்கூடிய அவருடைய திருவடி சம்பந்தம் பெற்றவர் சுவாமி ராமானுஜர் என்று அந்த ஆழ்வாருடைய கிரமம் அதோடு முடிவுபடுகிறது. அப்படி என்றால் இது 18வது பாசுரம், அடுத்தது 19வது பாசுரம். அந்த பாசுரத்தோடு ஆழ்வார்கள் நிலை பூர்த்தியாக போறது. அதன் பிறகு நாதமுனிகள் தொடக்கமாக மற்றவற்றை சொல்ல போறார். இருந்தாலும் இந்த பாசுரம் இன்னைக்கு நம்ம பார்க்கணும். இந்த பாசுரத்திலே கடந்த காலக்ஷேபத்திலே நாம் நேற்றைய தினம் காலக்ஷேபத்திலே என்ன தெரிவித்தார் என்றால், எய்தற்கரிய மறைகளை ஆயிரம் இந்தமிழால் செய்தற்குலகவரும் சடகோபனை. அப்படின்னா இந்த மறைகள் நம்மால் அறிந்து கொள்வதற்கு அரிதானது. அப்படிப்பட்ட ஆயிரம் இந்தமிழால் செய்தற்குலகில் வரும் சடகோபன். அதே போல சிரமங்கள் இந்த திருவாய்மொழிக்கு உண்டான கிடையாது. அதுல என்னென்ன சொல்லித்தோ அத்தனையும் இந்த திருவாய்மொழியில் உண்டு. சொரூபம் என்ன, ரூபம் என்ன, குணம் என்ன, விபவங்கள் என்ன, இதெல்லாம் பூர்த்திய விபூதி, இதெல்லாம் பூர்த்தியா தெரிவிக்க வந்தது இந்த திருவாய்மொழியில் தெரிவித்தார். அப்படிப்பட்ட ஷடகோபன்னா ஷடபுத்தி இருக்கிறவர்கள் பார்த்தோம். பாக்கியர்கள் என்ன, குதிரிட்டுகள் என்ன, மேற்கொண்டு நம்மையே கொள்ளக்கூடிய சம்சாரிகள், இவ 3 பேரையும் தெரிவிக்கிறார் ஷடபுத்தி. ஆனா அந்த ஷடபுத்தி என்பது பாக்கியர்கள் போல நம்ம வையல. யாரு இது நிலையில பாக்கியர்கள் போலவே. ஏன்னா நமக்கு தெரியாதபடியால் நமக்கு ஷடபுத்தி. ஆனா பாக்கியர்களோ குதிஷ்டுகளோ வேதத்தை ஒப்புக்கொள்ளாதவர்கள், வேதத்தை ஒப்புக்கொண்டு தப்பான அர்த்தம் தருபவர்கள், அவர்களே கொஞ்சம் வெஷா போல அவருக்கு எப்படி தட்டணுமா தட்டி இருக்கக்கூடிய தன்மைகள். அப்படிப்பட்ட நிலைய ஷடகோபனை அவரை சிந்தையுள்ளே செய்தற்கு செய்யும் பெரியவர். அவரை தன்னுடைய சிந்தையில நம்மாழ்வாரை தன்னுடைய சிந்தையில வைத்துக் கொள்ள பெரியவர். இந்த இடத்துல அவருடைய பெயரே குறிப்பிடல. மதுரகவி ஆழ்வார்னு பெயர் சொல்லணுமனோ சொல்லாமல் பெரியவர் சீரை உயிர்கள் எல்லாம் உய்தற்குதவும். அப்படிப்பட்ட அந்த சீரை நன்றாக எப்படி காலக்ஷேபம் பண்ண முடியுமோ அந்த பெரியவர் என்று சொல்லக்கூடிய அந்த மதுரகவியாருடைய பெருமையை உய்தற்குதவும் ராமானுஜமே பொறுத்தனையே. அப்படிப்பட்ட அந்த நிஷ்டையோடு இருக்கக்கூடிய ராமானுஜர் எமக்கு உற்ற துணை என்று தெரிவிக்கிறார். அதிலே நாம கடந்த காலக்ஷேபத்துல பார்த்தது என்னன்னா, சிந்தையுள்ளே பெய்தற்கு செய்யும் பெரியவர் சீரை உயிர்கள் எல்லாம் உய்தற்குதவும். இது வரைக்கும் பார்த்திருக்கோம். இருந்தாலும் நேற்றுக்கு மதுரகவி ஆழ்வாருடைய நிலைக்கும் மற்ற ஆழ்வாருடைய நிலைக்கும் என்னன்னா, மதுரகவியார் நிலை என்பது கர்ம பர்வ நிட்டை. அதாவது பிரதம பர்வ நிட்டை என்று பகவானை பற்றுவது, கர்ம பர்வ நிட்டை என்பது ஆச்சாரியை பற்றுவது. அப்படிப்பட்ட ஆச்சாரியை பற்றக்கூடிய ஒரு நிலைதான் மதுரகவி நிலை. அந்த மதுரகவி நிலையை எப்படி நம்ம நிரூபணம் பண்றது? இவருடைய நிலை இது அப்படின்னு ஏனைய ஆழ்வார்கள் பாசனம் வைத்துக் கொண்டு நிரூபணம் பண்ண முடியுமான்னா நிரூபணம் பண்ண முடியாது. அதுதான் உண்ட போது ஒரு வார்த்தை, உண்ணாத போது ஒரு வார்த்தை பேசி இருப்பார் 10 பேர் உண்டுவே
அவர்கள் வார்த்தை கொண்டு அரிதிட கடவது அப்படின்னு அவன் அந்த வார்த்தையை வச்சுன்னு இந்த மதுரகவியாழ்வார் நிலையை நம்ம பூர்த்தி பண்ண முடியாது. அதை நிரூபிக்க முடியாது. அது மட்டுமல்லால் இன்னொன்னு தெரிவிறார், பெரியவர் பெரியவர்னு சொன்னிய சுவாமி. பெரியவர்னா என்னது? பெரியவர்னா நம்மாழ்வாருக்கு பெரியோன்னு பேர். அந்த பெரியோன் என்கிற ஒரு பெரியவரை தன்னுடைய சிந்தையிலே நிறுத்தி வைத்தார் இல்லையா? அப்ப பெரியோனை தன்னுடைய திருவுள்ளத்திலே நிறுத்தினபடியாலே பெரியவர். பெரியோரை தன்னுடைய சிந்தையிலே நிறுத்தினபடியாலே பெரியவர்னா அவருக்கு பெரியோன்னு பேர் உண்டா சுவாமி? அவரை பெரியவர்னு சொல்ல முடியுமான்னா? ஏன்னா புவியும் இருவிசம்பும் நின்னகத்தே நீ என் செவியின் வெளிப்புகுந்து எண்ணில்லாள் அபிவென்றி யான் பெரியன் நீ பெரிய என்பதனை யார் அறிவார்? ஊன் பருக நேமியான் உன்னு தெரிவிக்கிறார். இது ஆச்சரியமான ஒரு பாசுரம். பெரிய திருவந்தாதில தெரிவிக்கிறார். இது நம்மாழ்வாருடைய பாசுரம். அது எடுத்துனா பகவான பாசுரம், ஜெகத் நீ பெரியவனா நான் பெரியவனா? பகவானை பார்த்து ஆழ்வார் கேட்கிறார், நம்மாழ்வார், நீ பெரியவனா நான் பெரியவனான்னாரு. பெருமாள் பார்த்தாரு, இது என்னது தென்னாய் நன்னா தானே இருந்தாரு, இப்ப ஏன் நீ பெரியவனா? நாஸ்திகவாதி பேசுறவாறு பேசுறேன். இல்ல இல்ல, பதில் சொல்லுவோம், நீ பெரியவனா நான் தான் பெரியவன் அப்படின்னா. எல்லாரும் என்னதானே பெரியவன் சொல்ற? இல்ல இல்ல, நான் தான் பெரியவன். சாட்சி இருக்கா? சாட்சி நீயே சாட்சி வச்சுக்கோ. ஊன் பருக நேமியான் உன், உன்னுடைய சக்கரத்தாழ்வாரே சாட்சி கூப்பிட்டுக்கோ, அவரே நான் தான் பெரியவன் சொல்லுவாருன்னா நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். அந்த மாதிரி உண்டான்னா புவியும் இருவி செம்பும் நின்னகத்தி நீ என் செவிவழி புகுந்து என்னுள்ளாய் அவிவின்றி யான் பெரியன் நீ பெரிய என்பதனை யார் அறிவார்? ஊன் பருக நேமி யான் உன், அதாவது ஜெகத்தத்திலையும் நீ வைத்துக் கொண்டிருக்கிறாய் பகவன். ஜெகத்தத்திலையும் உன்னுடைய திருவுள்ளத்தை வச்சுருக்கணும். ஆனா உன்னையும் சேர்த்து நான் தானே என்னுடைய திருவுள்ளத்தை வச்சுட்டு இருக்கேன். நம்மாழ்வார் தெரிவிக்கிறார், உன்னையும் சேர்த்து நான் தானே என்னுடைய திருவுள்ளத்தை வச்சிருக்கேன். அப்ப நான் பெரியவனா நீ பெரியவனா? ஜகத்து முழுதும் உன்னுடைய திருவுள்ளத்துல இருக்கு. ஆனால் உன்னையும் சேர்த்து என்னுடைய திருவுள்ளத்துல நான் வச்சுட்டு இருக்கணும். அப்ப நான் தானே பெரியது என்ன? இப்ப கேக்குறாரு, இதுக்குன்னா என்ன ஆயிடுச்சு இவருக்கு? என்ன ஆயிடுச்சுன்னா உன்னையும் சேர்த்து நான் தான் வச்சுட்டு இருக்கேன். அதான் பெய்தற்கு இசைந்தார் இல்லையா? அப்படின்னா அப்படிப்பட்ட நம்மாழ்வாரையும் தன்னுள்ளத்துல வச்சுட்டு இருக்காரோனோ யாரு? மதுரகவி ஆழ்வார். இப்ப பகவானை கொண்டு வந்து நம்மாழ்வார் தன்னுடைய திருவுள்ளத்துல வச்சிருந்தார். அப்ப பகவான் பெரியவர். அந்த பெரியவரையே தன்னுடைய திருவுள்ளத்துல வைத்தபடியால் இவர் பெரியவன் ஆயிட்டார். இவர் பெரியவன் ஆயிட்டார். அந்த பெரியவரை தன்னுடைய திருவுள்ளத்திலே மதுரகவி ஆழ்வார் வைத்துக் கொண்டபடியால தான் பெய்தற்கிசையும் பெரியவர் அப்படின்னு தெரியாது இல்லையா? பெய்தற்கிசையும் அப்பன்னா அந்த மதுரகவியார் யார பார்த்து நம்மாழ்வார் காட்டும் பெரியவர். அதனால்தான் பெரியவர் ஒரு சப்தமே ஏன் மதுரகவியார் கொடுத்திருக்காருன்னா இவர் நம்மாழ்வார காட்டிலும் பெரியவர். ஏன்னா அப்படிப்பட்ட பெரியோனையே தன்னுடைய திருவுள்ளத்தில் வைத்தபடியாலே இவர் பெரியவர். என்ன ஆயிடுச்சுன்னா பாட்டு முடிக்கிறதுக்குள்ள ராமானுஜர் அதை விட பெரியவர் ஆயிடுவார். என்னமா சுவாமி, அந்த மதுரகவி ஆழ்வாரை தன்னுடைய திருவுள்ளத்தில் வைக்கிறார் இல்லையா? பெரியவர் சீர உயிர்கள் எல்லாம் உயிர்க்குதவும் அந்த மதுரகவி ஆழ்வாரை தன்னுடைய திருவுள்ளத்துக்களை வைத்தாரணும். அப்ப ராமானுஜர் பெரியவர் ஆயிடார். அதுக்கு மேல இந்த நூற்றந்தாது பாடுபவர் யாரு? திருவரங்கத்தவன், அவர் பெரியவர் ஆயிடுவார். அந்த ராமானுஜரை தன்னுடைய திருவுள்ளத்தை வைத்தாரணும் அப்படியே சொல்லிட்டு போக வேண்டியது. இது சொல்ல வந்தேன்னா அப்ப ராமானுஜருடைய பதச்சாயான பூர்வாச்சார அத்தனை பேரும் சொல்லலாம். அப்படி இருக்கச்சே இது என்ன சுவாமி பெரியவர்னு வந்துட்டு எப்படி வந்துட்டுன்னா பங்குனி உத்திர நன்னாள். எல்லாருக்குமே தெரியும், ஸ்ரீரங்கத்துல பங்குனி உத்திர நன்னாள் என்று ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு பிணக்கு. பெரிய பிராட்டியார் நம்பெருமாளுக்கும் பிராட்டுக்கும் நம்பெருமாள் பிணக்கு. என்னன்னா பிரணய கலகம்னு கேள்விப்பட்டுக்கணும். பங்குனி உத்திர நன்னாள் அந்த பிரணய கலகணும். அந்த பிரணய கலத்துல தாயார் உள்ளுக்குள்ள போறதுக்கு விடமாட்டார். இவன் உள்ளுக்குள்ள போறதுக்கு கதவை சாத்திரா என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு அரே சுவாமி வந்து கேட்பார். அதற்கு மேல அங்க இருக்கக்கூடிய பண்டாரி சுவாமி இவா ரெண்டு பேரும் பேசிட்டே இருப்பா. என்ன இங்க என்ன நடந்தது, அங்க என்ன நடந்தது, ஏன் பெருமாள் தாயார் இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி பேசியிருக்கா, தாயார் ஏன் கோபமா இருக்கா அப்படின்ற நிலையில பேசிட்டே இருப்பா பண்டாரியும். அதே போல அரைய சுவாமி பேசிட்டு இருக்கா. பேசிட்டு இருக்காச்சே ஒண்ணு நடக்காது, இப்படியே போயிட்டு இருக்கும். அப்ப குறுக்க நம்மாழ்வார் எழுவார். குறுக்க நம்மாழ்வாரையே அவர் நேரா தாயார்ட்ட தான் போவார். அங்க போக மாட்டார். இதெல்லாம் நீங்க அங்க போய் சேவிக்கணும். அரிய சுருக்கமா சொல்லிட்டு இருக்கேன், அங்க போய் சேவிக்கணும். இது சொல்ல வந்தேன்னா தாயார்ட்ட தான் போவார். நீயே சமைக்கலைன்னா என்ன பண்றது தாயே, அவர் எதுவும் அவருடைய சுபாவம் அவ்வளவுதானே.
நம்பெருமாள் சுபாவமும் அவ்வளவுதான். என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால நீதான் சமைக்கணும். நீயே சமைக்கலன்னா லோகத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சமைக்கக்கூடிய குணமே இல்லை போல் இருக்கு. ஏன்னா பெரிய பிராட்டியாரே சமைக்கலையே, மன்னிக்கலையே, அப்படி இருக்கச்சே இந்த நிலம் வந்துடுவோனோ, அப்ப லோகத்துல தவறா போயிடுவோனோ. அதனால நீர் தான் பொறுத்தாக வேண்டும் என்கிற வார்த்தை சொல்றச்சு ஒரு நிமிஷம் யோசனை பண்றா. யாரு? பிராட்டி யோசனை பண்ணி வாஸ்துவம் தான். ஆழ்வார் சொல்றது ஒரு விதத்துல நல்லதா இருக்கு. இதான் நம்ம க்ஷமிப்போம்னு சமிக்கிறா இல்லையா? அந்த க்ஷமிக்கும் போது க்ஷமிக்கிறான்னு நம்ம மன்னிக்கிறான், பகவானை மன்னிக்கிறா. அந்த மன்னிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, நம் பெரியோன் வார்த்தையால் உம்மை மன்னிக்கிறோம், உமக்காக உம்மை மன்னிக்கவில்லை. இந்த வார்த்தை சொல்றா. நீங்க அங்க போய் கேட்கணும், அங்க ஆச்சரியமா நடக்கும். நம்முடைய பெரியோன் வார்த்தை அப்பதான் பெரியோன்னு கொடுக்குறார். ஏன்னா அந்த பெரியோன் சப்தத்தை கொடுத்தாருன்னா அப்படிப்படி எங்க பெரியோன் சொன்னபடியாலே உம்மை மன்னிக்கிறோம் தெரிவிக்கிறாள் இல்லையா? அதே அப்ப மதுரை இவருக்கு நம்மாழ்வாருக்கு பெரியோன்னு ஒரு பெயரை பிராட்டியை கொடுத்திருக்கா. அந்த பெரியோனை தன்னுடைய திருவுள்ளத்தை இருத்தினபடியாலே யார்? மதுரகவி ஆழ்வார். இவர் பெரியவர் சீரை உயிர்கள் எல்லாம் உயிர்குறவன் தெரிவிக்கிறார் இல்லையா? அதனால பெரியவர் மதுரகவியார் பெரியவர்னு பேரு. மேல சொல்றார், மற்ற ஆழ்வார்கள்லாம் பகவானோடு சேர்ந்து ஆனந்தமா பாடுவார். இன்னொரு பெரியவருக்கு இன்னொரு அர்த்தத்தை தெரிவிக்கிறார். பெரியவர்னா மற்ற ஆழ்வாரும் பகவானோட சேர்ந்து ஆனந்தமா பாடுறாருன்னா, ஆனா அவளோடு சேரலன்னு வச்சுக்க, சம்ஸ்லேஷம் விஸ்லேஷம். சம்ஸ்லேஷன்னா சேர்க்கை, விஸ்லேஷன்னா பிரிவு. பகவானோட சேர்ந்தா ஆனந்தமா இருக்கா, அவளோட பகவானோட சேரலன்னா வருத்தப்படுறா இல்லையா? ஆனா மதுரகவி ஆழ்வாருக்கு அந்த நிலையே இல்லை. எப்ப பாடினாலும் ஆனந்தமா பாடுவார். ஆனா ஏனைய ஆழ்வார்கள் ஒரு காலத்துல ஆனந்தமா இருப்பா, ஒரு காலத்துல துக்கமா இருப்பா. என்ன சுவாமினா, அவனோடு சேர்ந்து இருந்தா ஆனந்தம், அவன் பகவானோடு பிரிந்திருந்தா துக்கம். ஆனா இந்த நிலை மதுரகவி ஆழ்வார் கூட்டான்னா கடவே கதை. எப்ப பாடினா ஒரே ஆனந்தம். ஏன்னா இவர் அவெல்லாம் பகவானை பத்தினது, இவர் ஆச்சாரனை பத்தினது. ஆச்சாரனை பத்தினாலே எப்பொழுதுமே என்னது? ஆனந்தம் தான். பகவானை பத்தினா எப்பொழுதுமே ஆனந்தம் சொல்ல முடியாது. துக்கமும் வரலாம், ஆனந்தம் வரலாம். ஏன்னா பிரிவி என்பது இருக்கு. ஆச்சாரனை பத்தினா பிரிவி என்பது இருக்கான்னா கிடையவே கிடையாது. இதான் பிரலோகாச்சாரிய தெரிவிக்கிறார். ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம். ஏன்னா இதை நிரூபிக்கணும். இந்த நிரூபிக்கிறதுக்கு யாருடைய பாசுரத்தை கொண்டு நிரூபிக்கலாம்? ஆச்சார அபிமானம் உத்தாரம் தெரிவிக்கா இல்லையா? யாருடைய பாசுரம் சுவாமி ஆச்சரியமா தெரிவிக்கிறாங்க, அதுக்கு பிரமாணம் காட்டணும் சுவாமி. இந்த மாதிரி ஆச்சாரிய அபிமானமும் உத்தாரம் இந்த பாசனம் இருக்க பாருங்க. இந்த பாசனத்தை வைத்துக் கொண்டுதான் மதுரகவி ஆழ்வார் இந்த நிலைக்கு இருந்தார்னா, அப்ப ஆழ்வார் பாசனத்தான் தேடுறாரு. ஏனைய ஆழ்வார் பாசனம் பொய்கை ஆழ்வார் தொடக்கமாக திருமங்கை ஆழ்வார் பரியந்தம் நன்னா தேடுறார். தேடணுன்னு கிடைச்சிருச்சு. இது கிடைச்சிருச்சு, பரவாயில்ல. தேட்டரும் தேனிலை பாசனமும் இதேதான். அதே போல நெடுமார்கடமை பாசனமும் இதுதான். அதே போல பயிலும் சுழலும் மூர்த்தி பாசனம் இதுதான். அப்படி இருக்க செய்து அந்த திருமங்கை ஆழ்வார் பாசனம் என்ன, நம்மாழ்வார் பாசனம் என்ன கிடைச்சது சரி, இது எடுத்துக்கலாம, இதுக்கு பிரமாணமா கொடுக்கலாம். மதுரகவியாவனுக்கு பிரமாணம் கொடுத்தோம்னா அடுத்த நிமிஷமே அவன் மாறி போய் பகவானுடைய திருவடிக்கு போயிட்டான். இங்க வந்தாலும் பாகவதா திருவடி பத்தினதுக்கு அப்புறம் அடுத்த க்ஷணமே அந்த பகவானுடைய திருவடிக்கு போயிட்டானோ. பார்த்தார் பிரலோகாச்சாரியர், இவாளுடைய பாசனத்தை வைத்துக் கொண்டு நான் எப்படி அர்த்தம் அறிவிடுவது அப்படின்னா, ஆச்சாரிய அபிமானமே உத்தாரணம் அப்படின்னு எப்படி அர்த்தம் அறிவிடுவது? அதைத்தான் தெரிவிக்கிறார். உண்ட போது ஒரு வார்த்தை, உண்ணாத போது ஒரு வார்த்தை, பேசியிருப்பார் 10 பேர் உண்டிரே. அவளுக்கு நன்னா சாப்பிட்டா வச்சுக்கேன் ஒரு வார்த்தை பேசுவார். நம்மளாம் பேசுற பண்ணும், பசி வந்தால் 10 பறந்துடும் சொல்ற பண்ணும் வாஸ்தவம் தான். அப்ப உண்ட போது ஒரு வார்த்தை, உண்ணாத போது ஒரு வார்த்தைன்னா இவாளுக்கு உண்ணும் சோறு எடுத்துப்போமே எல்லாமே பகவான் தான். அப்ப பகவானுடைய அனுபவம் ஏற்பட்டால் உண்டதான்னு அர்த்தம். அப்ப பகவானுடைய அனுபவம் ஏற்பட்டா ஆனந்தமா பண்ணுவார். அந்த அனுபவம் ஏற்படலைன்னா அப்பனா பகவான் இந்த ஏனைய ஆழ்வார்களோடு கலக்கவில்லை என்றால் அது உண்ணாத போதுன்னு அர்த்தம். அப்ப உண்ணாத போது என்னன்னா, கடியன் கொடியன் நெடியமால் உலகம் கொண்டாடியன் ஹரிவரு வேணிமாயத்தன் அப்படி பேச ஆரம்பிக்கும். அப்படி என்னன்னா, இந்த 2 வார்த்தை வருதுன்னு ஆனந்தம் இருக்கு, துக்கம் இருக்கு இல்லையா? பசிச்சா ஒரு வார்த்தை பேசுவா, நன்னா சாப்பிட்டான்னா இந்த வார்த்தை பேசுவா.
இந்த வார்த்தையை வைத்துக் கொண்டு மதுரகவியர் நிலையை நம்ம அது நிரூபிக்க முடியுமான்னா நிரூபிக்க முடியாது. அப்ப மதுரகவியர் நிரூபிக்கணும்னா அவர் பாசுரம் தான். உண்ட போது ஒரு வார்த்தை, உண்ணாத போது ஒரு வார்த்தை அவரை கொண்டு நிற்க முடியாது. ரெண்டாவது, மதுரகவி ஆழ்வார் மகா பிரபாவமே எல்லாமே ஆழ்வாருடைய திருவுடைய நிலைதான் இருக்கார். தேவு மற்றடியேன் குருகூர் நம்பி பாவினின் இசை பாடி திருவன, அதை தவிர மற்றொன்று அறியாமல் கிடந்தார் மதுரகவி ஆழ்வார். அவருக்கு ஆழ்வார் திருவடியை தவிர மற்றொன்னு தெரியாது. ஏன்னா இதுதான் ஒரு மதுரகவி ஆழ்வாருக்கு பெரிய வைபவம். என்னன்னா, தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி, வேறு தெய்வம் தெரியாது, அதனால குருகூர் நம்பினா வேறு தெய்வம் தெரியாதுன்னா எப்படி சுவாமி தெரியாது? அந்த தெய்வத்திட்ட போனார், அதை காட்டலாம் ஆழ்வாருடைய வைபவம் நல்லா இருக்கு, வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு வந்தார்னா அந்த தெய்வமே தெரியாது. அதுதான் தெய்வ மற்றறியேன்னு என்ன அர்த்தம்னா, அந்த தெய்வமே எனக்கு தெரியாது கிடையாது. அப்படிப்பட்ட பெரிய வைபவம் மதுரகவி. அதாவது இந்த பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு பண்றார். அதே போல மதுரகவி ஆழ்வார் ஒண்ணு பண்றார். என்ன சுவாமி பண்றாருன்னா, இந்த இடத்துல பாருங்க, அயக்ரீவர் வந்தார், வேதத்தை பெற்று கொடுத்தார். கண்ணன் வந்தான், கீதையெல்லாம் கொடுத்தார். அதே போல் புரியும்படி சொன்னாரா புரியாதபடி சொன்னாரா அது வேற விஷயம். ஏன்னா அர்ஜுனனே கேட்கணும், என்ன கேட்கிறேன்னா, 3ஆம் அத்தியாயம் ஆரம்பிச்சுட்டு 2ஆம் அத்தியாயத்துல திரும்ப திரும்ப கண்ணன் தனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டே இருந்தான். சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டான். கேட்டதுக்கு அப்புறம் 3ஆவது அத்தியாயம் வந்த உடனே, கண்ணா நீ என்னென்ன மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கியே, இதுக்கு முன்னாடி நீ இப்படி சொன்ன, இப்ப நீ இப்படி சொல்லிட்டு இருக்கேன், இதுக்கு முன்னாடி கர்மயோகம் தான் பிரதானம், கர்மயோகம் தான் பிரதானம், பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப அதை காட்டிலும் மேம்பட்டது ஞான யோகம், ஞான யோகம் சொல்லிட்டு இருக்கேன். நான் கர்மயோகம் பண்ணணுமா ஞான யோகம் பண்ணணுமா, எனக்கு ரொம்ப சிரமமா போயிடுது. எனக்கு அது மட்டும் இல்ல, எனக்கு குழப்பமா போயிடுது. இந்த குழப்பக்கூடிய தன்மையெல்லாம் பகவான் தான். ஆழ்வாவுடைய பாசுரங்கள் தான் குழப்பம் இருக்குவான்னா ஏன்னா கீதை இன்னைக்கு யாருக்கு பூர்த்தியா தெரிஞ்சிருக்கு? ஒரே குழப்பம்தான். ஏன்னா இவருக்கு உபதேசம் பண்றதுன்னா ஆழ்வார்களை போல இல்லை. அதனால்தான் என்ன பண்ணார், நம் உபதேசம் ஈடுபடாததுதான் ஆழ்வார்களை அவதரிப்பித்தான் தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப கர்மயோகம் பண்ணணுமா ஞான யோகம் பண்ணணுமா? கொஞ்ச நாள் என்னமோ கர்மயோகம் சொல்லிருக்க, அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சு ஞான யோகம் சொல்லிருக்க, என்ன சொல்றான்னு புரியலையே, மாத்தி மாத்தி சொல்றியே அப்படின்னு கேட்ட உடனே குழம்பி விட்டாங்க. அதனால் ஒன்றை நல்லா நிச்சயப்படுத்தி சொல்லு, கர்மயோகம் பண்ணுன்னு சொல்லு, அல்லது ஞான யோகம் பண்ணுன்னு சொல்லு அப்படின்னு கேட்கிறான் இல்லையா? அப்படி இந்த மாதிரியான ஒரு நிறைய இதுக்கே வந்துருக்கு, கண்ணனுக்கே வந்துருக்கு. இது ஒரு பரிசுன்னு சொல்லலாம். என்ன சுவாமி பரிசுனா, இந்த மாதிரி நிச்சயப்படுத்தி சொல்லுன்னு சொன்னால ஒரு காலட்சேப அதிகாரி நன்னதான் பண்ணிட்டு இருக்காரு, சுவாமி இந்த மாதிரி குழப்பி சொல்றேன்னு அவளுக்கு பரிசு மாதிரி. இது பரிசு வரணும்னா என்ன அர்த்தம்னா, அவளுக்கு மட்டையடி போல நினைக்கிறா இல்லையா? ஆனா உபனிஷத் அர்த்தத்தை எல்லாம் கண்ணன் கொட்டின்னு இருக்கான். ஆனா அங்க போய் மாத்தி மாத்தி சொல்றீன புரியாத்தனத்தால் அர்ஜுன பேச இருந்தாலும் அந்த மாதிரி ஆழ்வார் பாசனம் இருக்குன்னா கிடையவே கிடையாது. தெளிந்த திருவாக்கு ஆழ்வாருடைய. இப்ப கண்ணனே பிறந்து நடத்த முடியாத விஷயத்தை ஆழ்வார் நடத்தினார் இல்லையா? இதத்தான் அழகிய மணவாள பெருமான் நாயனார் தெரிவிக்கிறார். அங்கு கண்ணன் கீதையை கொடுத்தது 3 பேரை முடிப்பதற்காக. அழகிய மணவாள பெருமாள் ஆச்சாரிய கிரந்தத்தை தெரிவிக்கிறார். அங்கு கண்ணன் கீதையை கொடுத்தது 100 பேரை கொடுப்பதற்காக 100 பேர் முடிப்பதற்காக. நல்லா முடிச்சிருக்கணும். கௌரவாதிகள் 3 பேர் இருந்தா 100 பேர் இருந்தாலே அவளை முடிக்கிறதுக்காக. ஆனா இந்த திருவாய்மொழி என்பது 24 தத்துவங்கள், 25 தத்துவம் அஜித் இது ஞான தத்துவமாக இருக்கக்கூடிய ஜீவாத்மா, அதையும் விட்டுட்டு 26 தத்துவமாக இருக்கக்கூடிய பகவான் படிக்கணுமோ. அப்ப அதனுடைய பிரயோஜனம் வேறு, இதனுடைய பிரயோஜனம் வேறு. அங்கு 100 பேரை கொள்வதற்கான கீதை, இங்கு 25 பேரை தருவது. 25 பேர் பொங்கம்புரணம் பொறியைந்தும் கருமேந்திரியம் ஐம்பூதம் இங்கு உயிர் பிரகிருதி மானாங்கார மனங்கள்னு அச்சித்தத்துவங்கள் 24, சித்தத்துவம் 25. இதை விட்டுட்டு என்ன பண்ணுவோம், பகவான பத்தத்துக்கு 26 தத்துவம் பகவான தத்துவத்துக்காக இந்த திருவாய்மொழி. அது மட்டுமல்ல, அங்கு ஆனந்தத்துல ஆரம்பிச்சார், துக்கத்துல முடிச்சிட்டார். ஆனந்த் தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சமவேதா யூத்சவகா மாமகா பாண்டவா சைவ கிமகுர்வத சஞ்சய நன்னா ஆனந்தமா ஆரம்பிச்சார். முடிக்கச்சே, அர்ஜுனா உனக்கு சொன்னதுனா எனக்கு இன்னும் திருப்தியே இல்லை, எனக்கு ஆனந்தமே இல்லைன்னு சொல்றான் கண்ணன். ஆனா இங்க திருவாய்மொழி ஆரம்பிக்கச்சே ஏ பாவம் பரமே துக்கத்துல ஆரம்பிச்சாரு. உங்களுக்கு போய் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா என்ன துக்கம்னா, பகவான்ங்கிற தத்துவம் நன்னா எல்லாருக்கும் பிரத்யட்சமா தெரியுது. தெரிஞ்சிருக்கச்சது அதை சொல்லிட்டு இருக்கணும்.
ஏ பாவம் பரமே அப்படின்னு துக்கத்துல ஆரம்பிச்சார். முடிக்கச்சே அவாவற்று வீடு பெற்ற குருகூர் சிறகோபன் முகில்வண்ணன் அடிமையில் சொன்ன சொல் மாலை 1010 வல்லா முகில்வண்ணமான திமையர் சூடு இருப்ப பேர்ந்தவளத்துல முகில்வண்ணன் அடியை அடைந்தருள் சூடு உய்ந்தவன் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படி இருக்கச்சே இங்க முகில்வண்ணனை அடைந்தார். அங்க உனக்கு சொன்னதுல எனக்கு பிரியமே இல்லை இங்க சொல்லக்கூடிய ஒரு தன்மையை கீதையில தெரிவிக்கிறார் இல்லையா? இரண்டாவது, அது தத்துவ உபதேசம், இது தத்துவ தர்சி வசனம். தத்துவ உபதேசம் தத்துவம் பகவான், பகவான் உபதேசத்தை காரணம் தத்துவ தர்சி. அந்த பகவானை சேவித்த பக்தர்களுக்காலே ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் இவருடைய உபதேசத்துக்கு இவருடைய வசனத்துக்கு மிகவும் வைபவம் அதிகம் இல்லையா? இது எத்தனையோ வாசி கீதைக்கும் தெரிவார்கள். அதைத்தான் தெரிவிக்கிறார். மதுரகவியாவே தெரிவிக்கிறார். அருள் கொண்டாடும் அடியவர் என்புற அருளினான் வருமறையின் பொருள் அருள் கொண்டு 1000 இந்தமிழ் பாடினான் அருள் கண்டி இவ்வுலகினில் மிக்கது அருள் கொண்டு 1000 கீதாச்சாரின் அருள் கொண்டு 1000 இந்தமிழ் பாடினான். ஏன்னா கீதாச்சாரன் அருள் கொண்டு, அப்ப கீதாச்சாரன் அருள் கொண்டு 1000 இந்தமிழ் பாடினானோ அதே போல இப்ப ஆச்சாரியன்றது யாரு? பகவானையே கொடுக்கிறவன் தான் ஆச்சாரி. அப்படி அதனாலதான் ஆச்சாரிய நெட்டை என்பது சர்மபர்வ நெட்டை. அந்த சர்மதுரம் இவருக்கு ஏற்பட்டதுன்னா ஏன்னா இது எது சொல்றாருன்னா சர்மபுரம் நெட்டை, அந்த சர்மபுரம் நெட்டை ஏற்படுறது எது காரணம்? ஆழ்வார் தான் காரணம். ஏன்னா அவருக்கு ஷடகோபன்னு பேரு. ஷடகோபன்னா என்ன அர்த்தம்? ஷடபுத்தி இருக்கிறவர தாட்சிய சொல்றாரு. இந்த இடத்துல சில பேர் பணம் காசு நிறைய வச்சுட்டு இருப்பா, அவர்கிட்ட இருக்கும். ஆனா அது ஆசையாலே மாதா பிதா பண்ணை வாழலையும் வெறுத்துக்குவோம். பணம் காசு வருதுனாலே மாதாவையும் வெறுப்பா, பிதாவையும் வெறுப்பா, பந்துக்களையும் வெறுக்கிறா, பெண்ணையும் வெறுக்கிறா, கைப்பிடித்த மனைவி அவனையும் வெறுக்கிறானோ. பணம் காசு நல்லா வரணும். இவாளுக்குதான் ஷடபுத்தின்னு பேரு, ஷடபதினு பேரு. அப்படி ஷடபதி இருப்பவர்கள் விஷ்ணு பக்தனுக்கு இது விஷ்ணு புராணத்தை தெரிவிக்கிறார். இப்ப வியாக்கியானத்தை வாசிக்க, வியாக்கியானத்தை வாசிச்சா நன்னா புரிஞ்சு ஒரே சிந்தையிலே திருவுள்ளத்திலே இருத்தும் பொய்தற்கு பரதேவதையால் ஆராத்தியராயிருக்கும் வைத்து இசைக்கு ஒரு நிமிஷம் உபயுக்த பிரபாவத்துடைய தேவினே அவன் இதெல்லாம் முடிச்சுட்டேன், இருந்தாலும் வாசிக்கிறேன். அவன் பொன்னடிமைமையை திருமற்றே என்று மிக்க வேதியர் வேதத்தின் உட்பட நிற்கப்பாடு என் நெஞ்சுள்ள என்றுவிடே இவர் தாமே அருளை செய்தபடியே பெரியவர். உண்டபோது ஒரு வார்த்தையும் உண்ணாத போது ஒரு வார்த்தையும் சொல்லுவார். 10 பேர் உண்டிரே அவர்கள் பாசுரம் கொண்டென்று இவ்வர்த்தம் அறுதியிடக்கிறவது. அவர்களை திருத்திருப்பார் ஒருவர் உண்டிரே அவர் பாசுரம் கொண்டு இவ்வர்த்திவிட கடவோம் என்று ஸ்ரீவச்சன பூஷணத்தில் சொல்லுகிறபடியே யஸ்மாது தமது தேஷ்டா தஸ்மாத் குருதோ குரு குரு அச்சனி அச்சஸ்தந்தயசி இத்தியாதி சாஸ்திரங்களாலே சொல்லப்பட்ட சர்மபர்வ நிட்டராயும் தத் பர்வத்தராய்க்கு இருக்கையாலே மகா பிரபாவத்தை உடையகுலே ஸ்ரீ மதுரகவி ஆழ்வார் சீரை மகா, அதாவது மகா ஒரே விஷயம் மகா பிரபாவத்தை உடையரான மகா பிரபாவம் யாருக்கு? மதுரகவியார் சீரை. சர்வாதிகரான ஸ்ரீ மதுரகவியாழ்வாருடைய சீரை மாறன் சடகோபன் குருகூர் ஏரங்கள் வாழ்வாம் என்ற மதுரகவியாழ் எம்மையாழ்வார் அவரை அரண் என்றும் பாருலகில் மற்றுள்ள ஆழ்வார்கள் வஞ்சிதத்தனாலும் உத்ததமக்கென்று நெஞ்சே ஒரு இன்னும் இப்படி சாகிக்கப்பட கல்யாண குணங்களை இதற்கும் பார்த்தோம். அதாவது இந்த இடத்துல என்ன தெரிவிக்கிறார்னா இப்படிப்பட்ட ஷடமதி, ஷடகோபன் சொன்ன அந்த ஷடமதி, ஷடமதி என்னன்னா தாய் தந்தை மனைவி இவாளுக்காக என்ன பண்ணுவானா பணம் வருதுன்னா வலை விட்டுவான். ஆனா அந்த மாதிரி ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் இருக்க மாட்டான்னு விஷ்ணு புராணக்காரன் தெரிவிக்கிறார். ஒரு பக்தன் விஷ்ணு பக்தன் அவன் எப்படி இருக்குன்னா ஷடபுத்தி என்பது அது இப்ப இருக்காது. எதுக்காக இதை சொல்லிருந்தாருன்னா நம்மாழ்வார் எல்லாரையும் விஷ்ணு பக்தனாக ஆக்கணும்னு சொன்னாரோனோ. ஆமா, அப்ப விஷ்ணு பக்தனாக ஆக்கணும்னால அப்ப ஷடபுத்தியை முதல்ல தொலைக்கணுமோனோ. அந்த ஷடபுத்தியை தொலைப்பதற்காக தான் அவருக்கு ஷடகோபன் திருநாமம். என்ன ஷடபுத்தி? பணம் காசு வந்துருத்துனாலே ஓஹோ எல்லாத்தையும் விட்டுலாம், எது வேணா என்ன வேணா பண்ணலான் இல்லையா? அப்படிப்பட்ட ஷடபுத்தியை தொலைக்கிறவன். அதனாலதான் மதுரை இதுல என்னன்னா இதுதான் மதுரகவியாளர் செய்மை. அப்படிப்பட்ட நம்மாழ்வாருடைய திருவடியை பத்தினாரோனோ. அதை தவிர மற்றொன்னு தெரியாதுன்னு வேற சொன்னாரோ. வேறொன்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் அப்படின்னு தெரிவிக்கிறாரியா. அப்படிப்பட்ட மதுரகவியாளர் கூட சீரை என்னன்னா ஷடகோபனை பத்தினபடியெல்லாம் அந்த சீர் அப்படின்னாரு. அப்படி இருக்கச்சது அவர் அந்த நிலையில் இருக்கிறதுக்கு யார் சுவாமி அந்த மாதிரி இருக்கா?
பாவோ நாண்யத்த கச்சதி. அனுமான் சொல்றார். அனுமன்னா அந்த ராமனை தவிர மத்தொன்ன நான் அறிய மாட்டேன். அனுமான் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? ஏன்னா மோட்சத்துக்கே போலியே. மோட்சத்துக்கு ராமன் கூப்பிட்டு கூட நான் இங்கேயே இருக்கேன், அங்க வந்தா ராமன் கிடையாது, சீவை கொண்டதான். ஆனா ராமனை சேவிக்கணும். எங்கெல்லாம் ஸ்ரீராமன் இருக்கோ, எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம்னு எங்கெங்கெல்லாம் ரகுநாத கீர்த்தனம் இருக்கோ அங்கெல்லாம் நான் இருக்கேன்னு தெரிவிக்கிறாளே. பாவோ நாண்யத்திர கச்சதி அப்படின்னு அனுமான் சொன்னனும் எனக்கு ராமனை தவிர மற்றொன்று அறியாருன்னு. அதே போல இங்க நமக்கு ஆழ்வார் சொல்லியிருக்கார். எந்த ஆழ்வார் சுவாமி? என் அமுதினை கண்டகங்கள் மற்றொன்றினை காணால் திருப்பானாள் தெரிவிக்கிறாள். கொண்டல் வண்ணனை கோவலனா வெண்ணை உண்டவாயன் என் அமுதம் கொண்டானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்டகங்கள் மற்றொன்றினை காணாமல் தெரிவிக்கிறாளியா. இது திருப்பானாழ்வார். அது நம்மாழ்வார் என்ன சொல்லியிருக்கார்? சிந்த மற்றொன்றின் திறத்ததல்லா தன்னை தேவபிரான் அறியம் சிந்தையினால் செய்வதான் அறியாதன மாயங்கள் ஒன்றுமில்லை சிந்தையால் சொல்லினால் செய்கையால் நிலத்தேவர் குருவரங்கம் திந்தன் மகிழ் திருவாரன் விரை தீர்த்தன கற்ற பெண்ணே. இது நம்மாழ்வார் திருவாக்கு. அதே போல மதுரகவியாளர் என்ன தெரிவிக்கிறார்? அப்ப ஹனுமான் ராமனை தவிர மற்றொன்று அறியார். அதே போல இங்க இருக்கக்கூடிய என் அமுதனை கண்டகங்கள் மற்றொன்றினை காணாவென்று திருப்பானாழ்வார் தெரிவிக்கிறார். நம்மாழ்வார் அதை தீர்த்தன கற்றவன் மற்றோர் சரண் இல்லைன்னு தெரிவிக்கிறார். அதே போல மதுரகவியாளர் என்ன தெரிவிக்கிறா? நம்மாழ்வார் தவிர வேறொன்று நினையாதவர். அப்ப இங்க 4 எடுத்திருக்காரு. ஒண்ணு ஹனுமான், மத்தொன்னு திருப்பான். இப்ப திருப்பானாழ்வார் ஹனுமான் சொன்ன 2 தீரங்க ஒரே இடத்துல இருக்கும். என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவன்னு சொன்னாரோ, ராமனை பார்த்த கண்கள் மற்றொன்னு காணாவன்னு சொன்னாரோ, 2 ஒரே கோஷ்டின்னு. அதனாலதான் ஒரே கோஷ்டியா ஸ்ரீரங்கத்தை சேர்த்திருக்காங்க. இதுன்னு சொல்ல வந்தேன்னா அப்படி இருக்கச்சது இது நினைச்சவர் யாரு? மதுரகவி ஆழ்வார். அந்த நம்மாழ்வாரை தவிர வேறொன்றும் நான் அறியேன் இங்க நிலைக்கு இருக்கிறாரே. இதைத்தான் ஸ்ரீவச்சன பூஷணம் அந்த திவ்ய சாஸ்திரத்தை தெரிவிக்கிறார். பாட்டு கேட்கும் இடமும் கூப்பீடு கேட்கும் இடமும் உதித்த இடமும் வளைத்த இடமும் ஊட்டும் இடமும் வகுத்த இடமே இன்று இருக்க கடவன் அப்படின்னாரு. அப்படின்னா பாட்டு கேட்கும் இடம் ஊகா அகமன்னம் இதுங்க ஸ்ரீவைகுண்ட. அதே போல கூப்பீடு கேட்கும் திருப்பார்கடல். குதித்த இடம், குதித்த இடம் அங்கிருந்து அவதாரம் பண்ணாரணும் அந்த குதித்த இடம். வளைத்த இடம் அந்தரியாமியா இருந்து கொண்டு வளைத்த இடம். அதே போல ஊட்டு இடம் அர்ச்சாவதாரமா ஊட்டு மேல்வழியா. இதெல்லாம் என்னன்னா எல்லாமே வகுத்த இடமாக கடவுதுன்னா என்ன அர்த்தம்? பரத்துவம் என்ன, வியூகம் என்ன, விபவம் என்ன, அந்தரியாமித்துவம் என்ன, அர்ச்சை என்ன, இதெல்லாமே யார் சுவாமி? நம்மாழ்வார். ஆச்சாரியன்னு வந்துருச்சுன்னா அந்த பகவானுடைய 5 நிலைகள் பரத்வ வியூக விபவ அந்தரியாம அர்ச்சைகள் எல்லாமே ஆச்சாரன் வரணுமோ. அதைத்தான் மதுரகவியார் தெரிவிக்கிறார். பாட்டு கேட்கும் இடமும் கூப்பீடு கேட்கும் இடமும் குதித்த இடமும் வளைத்த இடமும் ஊற்றும் இடமும் எல்லாம் வகுத்த இடமே தெரிவிக்கிறார் இல்லையா? இதைத்தான் தெரிவித்தார். அதுக்கு மேல ஆச்சரியமா ஒரு பாசுரம் எடுக்கிறாருடைய அவதார நன்னாள் பாசுரம் திருலோகஞ்சேர் எடுக்கிற ஏறார் மதுரகவி இவ்வுலகில் வந்துதித்த சீராரும் சித்திரையில் சித்திரை நாள் பாருலகில் மற்றுள்ள ஆழ்வார்கள் வந்துதித்த நாள்களிடம் உற்றதமற்கென்று நெஞ்சேவோர். என்ன இவர் எப்படி இருக்காருன்னா பாருலகில் ஏறார் மதுரகவி இவ்வுலகில் வந்துதித்த இவர் ஆபரணமா இருக்கக்கூடிய என்றார். ஆபரணம் நகனட்டுதலும் சுவாமி. ஆமா, அப்படிப்பட்ட ஆபரணமா இருக்கணும். ஏன்னா நம்மாழ்வார் யாருன்னா ஆபரணம். நம்மாழ்வார் ஆபரணமா சுவாமி? ஆமா சுவாமி, இந்த லோகத்துக்கு ஆபரணம் நம்மாழ்வார். வகுலாபரணம் பராங்குச அஷ்டகம்னு ஆச்சரியமா 8 ஸ்லோகம் அதுல தெரிவிக்கிறது. வகுலாபரணம் வந்தே ஜெகதாபரணம் முனிம் யத் சுதேகே உத்தரம் பாகம் ஜக்ரே திராவிட பாஷையா வகுலாபரணம் வந்தே ஜெகதாபரணம். ஜெகத்தே ஆபரணமா இருக்கு அப்படின்னா அர்த்தம் இந்த நம்மாழ்வார் இந்த ஜெகத்துக்கு ஆபரணம் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப இந்த ஸ்ருதி என்கிற சம்ஸ்கிருத வேதத்தை யார் தமிழ்படுத்தினாரோ அவர் தான் ஜெகத்துக்கு ஆபரணம். ஸ்ருதி ஸ்ருதி இருக்கு இல்லையா? இந்த வேதத்தையே வேதம் தமிழ் செய்தமாறன் வேதத்தையே தமிழாக்கு கொடுத்தாரனோ அந்த தமிழாக்கு கொடுத்தவர் தான் இந்த ஜெகத்துக்கு ஆபரணம் நம்மாழ்வார் அப்படின்னு தெரியுது. அப்ப மதுரகவியார் யாருன்னா அந்த மதுரகவியாழ்வார் நம்மாழ்வார்க்கே ஆபரணம். ஜெகத்துக்கு ஆபரணம் நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வார்க்கே ஆபரணம் யாருன்னா மதுரகவியார். இவர் யார் சுவாமி? அவர் தான் மதுரகவியாழ்வார். அப்படின்னா ஏன்னா ஜெகத்துக்கு ஆபரணம் நம்மாழ்வார், அந்த நம்மாழ்வார்க்கே ஆபரணம் மதுரகவியாழ்வார். ஆக ஏறார் மதுரகவி இவ்வுலகில் வந்துதித்த அப்படின்னு இருக்கு இல்லையா?
வந்து உதித்தன் வந்திருக்கு பாருங்க. வந்து உதித்தன் உதித்தன் வந்திருக்க இந்த இடத்துல பாருங்க, பிறந்தன் வரல பாருங்க. ஏன்னா கர்மம் வந்து உந்த வரவில்லை. அந்த முன்னாடி நேற்றுக்கே அதை பார்த்தோம். இப்ப ஆழ்வார் பிறந்திருக்காருன்னா திருவாய்மொழி கொடுப்பதற்காக தான் ஆழ்வார் பிறந்தான்னு சொல்லிட்டு கிடைப்பானே. சாமான்யமா கர்மம் உந்த பரப்பா, கர்மத்தை தொலைக்கிறதுக்கோ கர்மத்தை சேர்ப்பதற்கு தானே பிறக்கிறா. அப்படித்தானே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இவர் திருவாய்மொழி கொடுக்க பிறந்தார்னா நாம நினைக்கிற மாதிரி கர்மாதீனமான பிறப்பு ஆழ்வாருடைய பிறப்பல்ல. அதான் இவ்வுலகில் வந்து உதித்தேன்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அப்ப இச்சாரூபமாக தான் பிறக்கிறார் ஆழ்வார். அப்ப அது மட்டும் இல்ல, பகவான் நியமிக்கிறார், அவருடைய ஆணைப்படி வந்து திறக்கிறார் இல்லையா. இந்த இடத்துல அமர்ந்தனாருக்கு இப்ப என்ன ஆசை தெரியுமா? ஏனைய ஆழ்வார்கள் நல்லா சேவிச்சாரணும். வருத்தம் புறவரில் பொய்கை ஆழ்வார் என்ன, பூதத்தாழ்வார் என்ன, பேயாழ்வார் என்ன, ஏனைய ஆழ்வார்கள் எல்லா ஆழ்வாரும் நன்னா பகவத் சம்பந்தம் என்ன, பகவத சம்பந்தம் என்ன, ராமானுஜ சம்பந்தத்தோடு அந்த சம்பந்தம் இருக்கிறதுக்கும் கொண்டாடினாரோன்னு வாஸ்தவம் தான். ஆனா இப்ப இந்த பெரியவர் என்று சொல்லக்கூடிய மதுரகவி ஆழ்வார் பாசுரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆசையானது மற்ற இடத்துல இல்லையா. யாருக்கு சுவாமி? திருவரங்கத்தை பத்தினா இருக்கு. ஏன் சுவாமி? அவரே ஆழ்வார் இவரும் ஆழ்வார் தானே. மதுரகவி ஆழ்வார் எப்படி 12 ஆழ்வார்ல ஒருத்தரோ, ஏனைய ஆழ்வார் 12 ஆழ்வார் ஒருத்தரோ, அவனா அதே நிலையில தான் இருக்கா. வாஸ்தவம் தான். என்னைக்குமே நாம நமக்கு தெரிஞ்சவா நம்ம கோஷ்டி இருக்கன்னு வச்சுக்கேன், நமக்கு அவள்கிட்ட பக்கத்துல போய் ரெண்டு அவள்கிட்ட நன்னா ஆனந்தமா பேசக்கூடிய தன்மை அவ இருந்தாலும் நமக்கு ஒரு ஆனந்தம். அதே நம்ம கோஷ்டி இல்லாதவ வேற யாராவது கோஷ்டியா இருந்து வச்சுக்கேன், நல்ல கோஷ்டி தான், தீய கோஷ்டி ஒண்ணு கிடையாது. ஆனா நம் கோஷ்டியா இருக்கிறவாளோட இருக்கக்கூடிய ஆனந்தம் அவள்கிட்ட இருக்குமானா இருக்காது. இப்ப என்ன நம்ம இப்ப அமுதனாருக்கு திருவரங்கத்தம் என்னன்னா தன் கோஷ்டி மதுரகவி ஆழ்வார். கொஞ்சம் மாத்திங்க, மதுரகவி ஆழ்வார் கோட்டி திருவரங்கத்தமனார். அப்படின்னா ஆச்சாரிய நெட்டை படைத்தவர் யாரு? மதுரகவி ஆழ்வார். திருவரங்கத்தமனார் யாரு? ஆச்சாரியன். அப்படின்னா சரம பர்வ நெட்டை ராமானுஜரே எல்லாம், ராமானுஜரை தாண்டி மற்றொன்று அறிய மாட்டேன் என்கிற தன்மை தானே திருவரங்கத்தமனாருக்கு. ராமானுஜரே தெய்வம், வேறொரு தெய்வம் தெரியாதுன்னு இருக்காரனோ. அப்படி இருக்க செய்தே அதே போல மதுரகவி ஆழ்வார் தெரிவிக்கிறார், தெவு மற்றறியேன் குருகூர் நம்பி, அந்த நம்மாழ்வார்த்தவ மற்றொன்று தெரியாது தெரிவித்தாருனோ. அப்ப இவர் கோட்டிதுன சர்ம பர்வ கோட்டி, இவரும் திருவரங்கத்தமனார். அதே சர்ம பர்வ கோட்டி யாரு? மதுரகவி ஆழ்வார். கண் கோட்டியா இருக்கிறபடியாலே ஆனந்தமா பாடுறோம். அதுதான் பெரியவர்னு சொல்லியிருக்காரு. நிறைய அர்த்தங்கள் வர்ஷிச்சிருக்கார் நம்முடைய முன்னோர்கள். பெரியவர் எதனால பெரியவர்னா சாமி இவர் கோட்டி, இவர் கோட்டி. அதனால நாமும் சர்ம பர்வ நிஷ்டி, மதுரகவியாரும் சர்ம பர்வ நிஷ்டை. அதனால ஆழ்வார் இவருக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை வேற யாருக்கும் வரல. வராதது மட்டுமல்ல, இவர்கிட்ட பேசுற மாதிரி அவரோட பேச முடியாது. தைரியம் இவர்கிட்ட இருக்கு. ஏன்னா நம்ம கோஷ்டியாச்சு சுவாமி தெரிவிக்கிறா இல்லையா. அப்ப இவர் தன் கோஷ்டி, அதனால இவருக்கு இவர் மேல ஆசை. அதனாலே பெரியவர்னு பேர் சொல்லணும். அடுத்து உயிர், அதுக்கப்புறம் உயிர்கள் நெய்வெட்டு ஆது பரனோடு வேண்டாம் என்று சொல்ல பலெல்லாம் தெரிவிக்கிறா இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு நிமிஷம் பெய்தற்கு செய்யும் பெரியவர் சீரை உயிர்கள் எல்லாம் உய்தற்குதவும். பெரியவர் சீரை உயிர்கள் எல்லாம் உய்தற்குதவும் ராமானுஜம் எம் உறுதுணையே. உயிர்கள் எல்லாம், இப்ப கடைசி வியாக்கியானத்தை வாசிக்கிறேன், அதான் பக்கம் 69. உயிர்கள் எல்லாம் வர்ணாசிரம குண வர்த்த யுக்த காஷ்ட கிருஷ்ண விபாகமர ருசி உடையரான சகல சம்சாரிகளிடம் உய்வதற்கு உஜ்ஜீவனார்த்தமாக இதொழிந்த உபாயங்கள் எல்லாம் உஜ்ஜீவன ஹேத்துகள் என்று காணும் இந்த அமுதனுடைய திருவுள்ளத்திலே தேடுகிறது. இதை தவிர வேற உஜ்ஜீவனே கிடையாது. அப்படி உயிர்களெல்லாம் உய்தற்குதவும் உதவும் உபகரித்தருளும் எல்லாருக்கும் மோட்சோபாயமான திருமந்திரார்த்தத்தை உபதேசிக்கும் வேலையிலே அர்த்த விசேஷங்களையும் ததீய பர்யந்தமாக அனுசந்திக்க வேண்டும் என்று மதுரகவி ஆழ்வாரின் நிஷ்டையை காணும் எம்பெருமானாரை உபதேசிப்பதே ராமானுஜனும் குருதுணையை. இப்படிப்பட்ட எம்பெருமானார் எனக்கு திடமான துணை சகாய பூதர் குரு திட்டம் இத்தால் பரமபதத்திலே கொண்டு போய் சேர்க்கும்படி என்றபடி அன்றிக்கே பெரியவர் என்கிற பதத்துக்கு ஆழ்வாருடைய திருவடிகளை திருவுள்ளத்தில் நிறுத்திக் கொண்ட சுவாமிகள் எல்லாரும் என்றும் பொருள் காணுவோமா ஆச்சரியமா தெரிவிக்கிறார். அதாவது உயிர்களுக்குதவும் பெரியவர் சீர உயிர்கள் எல்லாம் உயிர்க்குதவும் ராமானுஜம் உறுதுணையே. அப்படின்னா
வர்ணத்தாலும் ஆசிரமத்தாலும் உயர்வு தாழ்வு எதுவும் இல்லாமல் ஆசை இருந்தோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம் வருத்தார். பின்ன நம்ம இன்ன ஜாதி இன்ன வர்ணம் இன்ன குலம் இருக்கணும், அதெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவ பாக்குறது கிடையாது. அது மட்டும் இல்ல, ஆச்சாரிய நிட்டைக்கு அதிகாரம் இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஆச்சாரிய நிட்டை இருக்கு சுவாமி, இவர் என்ன சுவாமி இந்த வர்ணத்துல பிறந்துட்டு ஆச்சாரிய நிஷ்டையோடு இருக்கார். எந்த வர்ணத்துல ஒரு சூத்ர ஜாதியா இருக்கிறோம் ஆச்சாரிய நிட்டையோடு இருக்கலாம், இருக்கிறா இல்லையா? அதனால்தான் அது ஆச்சார நிட்டைக்கு அதிகாரம் கிடையாது. யார் வேணா ஆச்சாரிய அபிமானத்தோடு இருக்கலாம். இல்ல சுவாமி இவர் கொஞ்சம் தாழ்ந்த வர்ணம் சுவாமி, இவர் உயர்ந்த வர்ணம், உயர்ந்த வர்ணத்தில் இருப்பவர் ஆச்சார நிட்டையோடு இருக்கலாம், தாழ்ந்த வர்ணத்தில் இருக்கிற ஆச்சார நிட்டையோடு இருக்கப்படாதுன்னா எல்லாருக்கும் அதிகாரம் உண்டு. அதான் இந்த வார்த்தை. என்ன அதுக்கு எது சாட்சினா இதுதான். எந்த சாட்சி? இதான் தெரிவிக்கிறார்கள். பெரியவர் சீரை உயிர்கள் எல்லாம் உயிர்க்குதவும் ராமானுஜம் எம்புறுதனி என்ன ஆச்சாரிய நிட்டைக்கு சர்வரம் அதிகாரிகள். சாஸ்திரமே நானியப்பந்தா எனாஜ வித்தியதே அப்படின்னா இதை தவிர வேறு 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 வழி கிடையாது அப்படின்னா சாஸ்திரம் சொல்லிட்டு, எதை தவிர பக்தியை தவிர வேறு வழி கிடையாதுன்னு சொல்லிட்டு. இப்ப திருவரங்கத்தோட என்ன சொல்றேன்னா, இல்ல அந்த சாஸ்திரம் எல்லாருக்கும் தெரியாது, ரெண்டாவது சாஸ்திரம் கற்பதற்கு எல்லாருக்கும் அதிகாரமும் கிடையாது, ஆனா எங்களுக்கு இதை தவிர வேறு வழி கிடையாது. எதை தவிர? ஆச்சாரிய நிட்டையை தவிர வேறு வழி கிடையாது. அதாவது ஆழ்வார் என்ன சொல்லியிருக்கார்? நம்மாழ்வார், நான் கண்ட நல்லதுவே ஈன சொல்லாயினமாக எரிதிரை வையம் முட்டும் ஏனத்துருவா இடந்த பிரான் இருங்கற்பகம் சேர் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்றெல்லாவர்க்கும் ஞானப்பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவேன்னு யார்? நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். இப்ப திருவரங்கத்தை என்ன தெரிவிக்கிறானா, நான் கண்ட நல்லது எது தெரியுமா? மதுரகவியாழ்வ வழியை பற்றுவதுதான். மதுரகவி நிலையை, மதுரகவி சொல்படியை நிலையாக பெற்றோம். மனவாளமாக அடிக்கடி இந்த வார்த்தை சொல்லிட்டே இருக்கேன். என்ன மதுரகவி நிலைதான் எனக்குமே, அதுதான் நமக்கு உய்ய ஒரே வழி. அந்த மதுரகவி நிலைதான். எதுக்கு சொன்னா அப்படித்தான் சொல்றது. நான் கண்ட நல்லதுன்னு திருவரங்கத்தை தெரிவிக்கிறார். அவர் கண்ட நல்லது எதுனா மதுரகவி வழியை பற்றுவதுதான். இதுதான் இது சுவாமி, இதுதான் ராமானுஜர் காட்டின வழின்றார். ராமானுஜர் காட்டின வழியே மதுரக வழி. சரி சுவாமி, இதத்தான் அடியாறுகளுக்கெல்லாம் ராமானுஜர் சொன்னார். மதுரகவி ஆழ்வார் பிரபாவத்தை ராமானுஜர் சொன்னாரா? எங்க சுவாமி சொல்லியிருக்கார்? நமக்கு கேள்விப்பட்டது ராமானுஜர் தன்னுடைய குரு பரம்பரையில மதுரகவி நிலையை சொல்லியிருக்கா, உபதேசம் பண்ணியிருக்காரு அப்படின்னு எங்க சொல்லியிருக்கா? அந்த மாதிரி ஒண்ணு காணவே சுவாமின்னா, அந்த மாதிரி எங்க கிடைக்கலையேன்னா, எப்பப்பெல்லாம் சுவாமி திருமந்திர உபதேசம் பண்ணுவாரோ, திருமந்திரத்தில் சொல்லப்பட்ட காலக்ஷேபம் என்ன? ஓம் நமகா நாராயண அடியன் எல்லாமே சுருக்கமா சொல்லிட்டு இருக்கேன். ஓம் நமகா நாராயணாயா. அதுல நமப்பதத்துல என்ன சொல்லிருக்கு? ஒற்றதம் உன் அடியார் கடுமைன்னு தெரிவிக்கிறையா? அந்த நமசப்தார்த்தத்தை சுவாமி ராமானுஜர் திருமந்திர பகவான் சொல்லும் போதெல்லாம் ததிய பரியந்தமாக தான் நிட்டை இருக்கணும்னு அது சொல்லிட்டே இருப்பாராம். அப்படின்னா பாகவதால் விஷயத்துல, ஆச்சாரியன் விஷயத்துலதான் உங்க நிட்டை இருக்கணும் திரும்ப 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 சொல்லுவாராம். அந்த திரும்ப திரும்ப சொல்றதுக்கு எது எக்ஸாம்பிள் எடுப்பாரான்னா மதுரகவி நிலையத்தை எக்ஸாம்பிள் எடுப்பாராம். அப்படின்னா மதுரகவி ஆழ்வாடு வைபவத்தை சொன்னா பலதான திருமந்திரத்தில் சொல்லப்பட்ட நமசப்தார்த்தத்தை அதுலதான் மனபாலமாகவே தெரிவிக்கிறார். வாய்த்த திருமந்திரத்தின் மத்தியமமாம் பதம் போல், மத்தியம பதம் திருமந்திர மத்தியம பதம் நமசப்தார்த்தம். அந்த நமசப்தார்த்தம் என்ன சொல்லித்தோ அதைத்தான் மதுரகவி தெரிவிக்கிறார் இல்லையா? அதனால்தான் அப்ப திருமந்திர பதமா சொல்லித்தோணும். அப்ப அடிமைத்தனம் யாருக்கு? பாகவதாலுக்கும் ஆச்சாரியன் தெரிகிறார். அதைத்தான் மதுரகவியா சொல்லுவார். அதைத்தான் சொல்லுவார்னு எப்பெருமான அடிக்கடி அடிக்கடி தன்னுடைய காலக்ஷேபத்தை சொல்லுவாராம். இதுக்கு மேல ரெண்டாவது ஆழ்வார் திருநெறி சுவாமின்னு ராமகிருஷ்ண சுவாமி, அவர் ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கிறார். அவர் எப்படி உதவினை வழியா மேற்கொண்டு ரெண்டு பேரும் ரெண்டு வார்த்தை சொன்னாருங்க, ரெண்டு பரம்பரை. இப்ப மதுரகவி உதவினபடியாலே நல்லா பாருங்க, மதுரகவி என்ன உதவினார்? வேறொன்னும் நான் அறியேன் வேதம் தமிஷித மாறன், ஆச்சாரிய அபிமானமே உத்தாரம் என்று காட்டு கொடுத்தது மதுரகவி. அதனால்தான் ரெண்டு மகனீயர்கள் ரெண்டு வார்த்தை சொல்லியிருக்காங்க. எந்த ரெண்டு மகனீயர்கள்? ஒரு மகனீயர் வேதாந்த தேசிகர், மற்றொரு மகனீயர் மணவாள மாமனிகள். இந்த ரெண்டு பேரும் என்ன தெரிவிக்கிறா? மணவாள மாமனி சொன்னது மதுரகவி சொல்படியே நிலையாக பெற்றோம் தெரிவிக்கிறார் இல்லையா? இது யாரு? என்னமா மதுரகவி சொல்படி நிலையாக பெற்றோம்? அவர் மதுரகவி சேவிச்சிருக்காரன்னா
திருவாய்மொழி பிள்ளை இன்னருளான்னு சொல்லியிருக்காரணும். மணவாள மாமணிகளுக்கு யார் ஆச்சாரியன்? திருவாய்மொழி பிள்ளை. முதல் பாட்டை எந்த திருவாய்மொழி பிள்ளை இன்னருளால் வந்த உபதேச மார்க்கத்தை சிந்த செய்ததுன்னு உபதேசமா தெரிவிக்கிறது. அப்ப திருவாய்மொழி பிள்ளை சொல்ல அதுலயே ராமானுஜ பரியந்தம் போயிடுத்தணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உபதேச ரத்தினமால தன்னை சிந்ததன்னில் நாளும் சிந்திப்பார் எந்த எச்சிராஜரின் அருளுக்கென்று விளக்கான் முடிக்கிறாரணும். முதல்ல உபகாரக ஆச்சாரியனான திருவாழ்பிள்ளை திருவடியை பிடித்துக் கொண்டு அந்த திருவாழ்பிள்ளை தொடக்கமாக போய் சென்று சேர்ந்தது எங்க? ராமானுஜர் திருவடிதான் கொண்டு போய் சேர்த்தது. அப்ப பணிந்து போயிட்டோம். அப்ப ராமானுஜர் தான் மதுரகவி சொல்படி சொன்னார்னு தெரிஞ்சுது. அப்படின்னா மதுரகவி என்ன சொல்லியிருக்கார்? ஆச்சாரிய அபிமான உத்தாரகம். அது ராமானுஜர் சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்காரு. என்னமா சுவாமி மணவாளன் காட்டிருக்காரு. எந்த எதிராஜர் இன்னருளை கெண்டு விளக்காகி சதுராக வாழ்ந்து இது தெரியறது மணவாளமான் காட்டியிருக்கார். சரி, வேதாந்தேசிக்கு எங்க சுவாமி காட்டியிருக்காருன்னா ஆச்சரியமான சந்த சுற்றுமா இருக்கும். துன்பல் துணைவற்ற மதுரகவி, துன்பற்ற மதுரகவி தோன்ற காட்டும் தொல்வழியே நல்வழி. துன்பற்ற மதுரகவி, மதுரகவி நிலைன்னா துன்பமே கிடையாதான். துன்பற்ற மதுரகவி தோன்ற காட்டும் தொல்வழியே, தொல்வழிய பழைய வழி. அப்படின்னா ஆச்சாரிய அபிமானம் என்னைக்குமே உண்டு. அந்த ஆச்சார அபிமானமே நல்வழி. அப்படின்னா ஆச்சாரிய அபிமானம் உத்தாரம் உண்டு. இதை யார் பற்றுக்கிறார்களோ அவர்களே நல்வழிக்கு சென்றிருக்கிறார்கள் என்று அர்த்தம்னு வேதாந்தேசியை தெரிவிக்கிறார். இவர் வேதாந்தத்துக்குன்னு இட்டு பிறந்தவர். அவர் தெரிவிக்கிறார் ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்று யார் சென்றார்களோ அவர்கள் நல்வழி சென்றிருக்கார்கள் என்று அர்த்தம் தெரிவிக்கிறார். அப்ப வேதாந்த தேசிகனும் இதைத்தான் தெரிவிக்கிறார். சுவாமி மணவாள மாமனியும் இதைத்தான் தெரிவிக்கிறார். ஆனா ரெண்டு பேருமே ராமானுஜர் இதைத்தான் தெரிவித்தார்னு தெரிவிக்கிறார். அப்பனா அதைத்தான் இங்க தெரியுது. பெரியவர் சீரை உயிர்கள் எல்லாம் உயிர்க்குதவும் ராமானுஜன். அப்ப ராமானுஜர் சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்படிப்பட்ட ராமானுஜர் எம் ஒரு துணையே. அப்ப எம் துணைனா இந்த பரவம். சரி சுவாமி, எம் ஒரு துணையா என் ஒரு துணையா? இதுல ரெண்டு பாடம் இருக்கலாம்னு சொல்றா பெரியவா. என் ஒரு துணையேன்னு இருக்கு. இந்த ராமானுஜம் எம் ஒரு துணையேன்னு இருக்கு இல்லையா? எம் ஒரு துணையேன்னு இருக்கு. ஆனா என் ஒரு துணையேன்னு கூட இருக்கலாம். ஆனா அவரை தனியா சொல்லிக்கலாம் இல்லையா? ஏன்னா இவர் என்ன பண்ணுவார்? உறுதுணையா இருந்தா பரமதத்தை கொண்டு போய் சேர்ப்பார். பரமதத்தை கொண்டு, ஏன்னா ஆச்சாரிய நிட்டை இருந்தாலே பரமத விஷயம் ஸ்ரீவைகுண்ட நிச்சயம். ஏன்னா ஆச்சாரிய நிட்டையத்தான் உபதேசிப்பார். ஆச்சாரிய நிஷ்டைப்படித்தான் நாம இருக்கிறோம். என்னமா சுவாமி ஞான அனுஷ்டானமே நன்னாகவே உடையனான குருவை அடைந்த கால் மாநிலத்தில் தேனார்கமன திருமாமகள் கோயிலும் தானே வைகுந்தம் தரும் தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப ராமானுஜர் உபதேசமே மதுரகவி நிலைப்படிதான் இருக்கு. மதுரகவி என்ன சொன்னாரோ அதோட உபதேசத்தைப்படிதான் ராமானுஜர் அனுஷ்டானமும் ராமானுஜர் உபதேசம் அதே தானே. அதனால்தான் இங்க என்ன தெரிவிக்கிறார்? உய்வதற்கு ராமானுஜம் எம் உறுதுணையே. அந்த உபதேசத்தை பெற்றுக்கொண்டு நாம் ஆச்சாரியனை அடைந்தால் ஆச்சாரியத்தை மோட்சத்தை கொடுக்கும். ஆச்சாரியத்தை மோட்சத்துக்கு நிச்சயம் பகவத் சம்பந்தம் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஆச்சாரிய சம்பந்தம் ஒன்னே போகும் நாம் மோட்சத்துக்கு போறதுக்கு. அதான் தெரிவிக்கிறார். அப்ப அந்த ஆச்சாரியத்தையே மோட்சத்தை கொடுக்கும். இது முதல் அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம், இந்த இடத்துல மதுரகவின்னு தனிச்சு சொல்லாம எல்லாரையும் சொல்லணும் இல்லையா? ஆனால் எடுத்து தனிச்சு மதுரை சொல்ல காரணம் மதுரகவில் வைபவம் தான் அவரை பெரியவர்னு சொல்ல காரணம். அவர் வைபவமே. அப்படின்னா இந்த ரெண்டு அர்த்தம் என்ன அர்த்தம்? முதல் நிலை ஆச்சாரிய அபிமானம் இருந்தாலே மோட்ச நிச்சயம். ஆச்சாரிய அபிமானமே மோட்சத்தை பெற்றுக் கொடுக்கும். இது இரண்டாவது நிலை. அதுக்கு மேல பெரியவர் பெரியவர்னு சொல்ல காரணம் என்ன? இவருடைய நிலை வேற யாருக்கும் கிடையாது. அப்ப நம்மாழ்வாழே தன்னுடைய திருவுள்ளத்தை வைத்தபடியால இவர் பெரியவர். அது மட்டும் இல்ல, மதுரகவை நிலை இருந்தால் மோட்ச நிச்சயம். அப்படிப்பட்ட பெரியவரை வணங்கினா அந்த ஆச்சார அபிமானத்தோடு குப்தத்துடன் இருந்தா மோட்சம் போவது தென்னையும் என்று தெரிவிக்கிறார். ஆச்சரியமான பாசுரம். பாசுரம் முட்டு பெற்றது. 18ஆம் பாட்டு முட்டு பெற்றது. எய்தற்கரிய மறைகளை ஆயிரம் இந்தமிழா செய்த குலகில் வரும் ஷடகோபனை சிந்தையுள்ளே பெய்தற்கு செய்யும் பெரியவர் சீலை உயிர்கள் எல்லாம் உய்தற்குதவும் ராமானுஜம் எம் உறுதுணையே. மறுபடியும் சுருக்கமா சொல்றேன். இந்த விஷயம் என்னன்றது, கஷ்டமா இருக்கக்கூடிய அந்த மறைகள் வேதங்கள். அந்த வேதங்கள்
1000 இன்தமிழா அந்த வேதங்களையே தமிழாக்கு கொடுத்த சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழி எப்படி இருக்குன்னா, வேதத்தை போல சமம் இருக்குன்னா சமம் கிடையாது. சரி, வேத சமம் இல்லைன்னா வேதத்தில் சொல்லப்பட்ட கருத்தெல்லாம் இருக்கா? சொரூப ரூப குண விபூதி இவ அத்தனையும் சொல்ல வந்தது திருவாய்மொழி. அதை தன்னுடைய சிந்தையுள்ளே வைதற்கு செய்யும் பெரியவர். அதை தன்னுடைய சிந்தையுள்ளே வைத்தார் யாரு? சுவாமி மதுரகவி ஆழ்வார். வைத்து நம்மாழ்வாரை தவிர மற்றொரு தெய்வம் தெரியாது என்கிற நிலைக்கு இருந்தா இல்லையா? அந்த நிலை இருக்கக்கூடிய மதுரகவி ஆழ்வார் என்ன உபதேசம் பண்ணாரோ அவர் நிலை என்னவோ அந்த நிலையோடு இருக்கக்கூடிய ராமானுஜர், அந்த ராமானுஜர் உபதேசம் பண்ண அவர் நிலையத்தின உபதேசம் பண்ணார். அப்படிப்பட்ட ராமானுஜர் எம் உறுதுணையின் இப்ப திருவரங்கத்தான் தெரிவிக்கிறார். ஆச்சரியமான பாசனம் முற்று பெற்றது 19வது பாசனம். 18ஆம் பாசனம் முற்று பெற்றது 19வது பாசனம். ஆச்சரியமான பாசனம். உரு பெரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர் குருவும் வெறிதரு மூபகல் நாதனம் மாறன் விளங்கிய சீர் நெறிதரும் செந்தமிழ் ஆரணமே என்று நீலத்தூர் அரிதரன் என்ற ராமானுஜன் எனக்காரமுதே அப்படின்னு தெரிவிக்கிறார். இது கடைசி பாசுரம். கடைசி பாசுரம்னா என்ன பாசுரம்னா, ஆழ்வார்கள் கிரமத்திலே இந்த ராமானுஜ விட்டுனாது என்று ஆழ்வார்கள் கிரமத்திலே கடைசி பாசுரம். அப்படின்னா 12 ஆழ்வார்கள், 12 ஆழ்வார்கள் என்பது என்ன பாத்துங்க, இந்த இடத்துல 12 ஆழ்வார்ல கடைசி பாசுரம். அப்படின்னா 8வது பாசுரம் தொடங்கி 19வது பாசுரம், 8வது பாசுரம் தொடங்கி 10வது, 8வது பாசுரம் 19, அப்பனா 12 பாசுரங்கள். 12 பாசுரங்களாலே 12 ஆழ்வாருடைய சம்பந்தம் நம்மாழ்வார்க்குன்னு தெரிவிக்கிறார். 8வது பாசுரம் தொடங்கி 7வது பாசுரம் கூரத்தாழ்வாருடைய பாசுரம். தன்னுடைய ஆச்சாரியன் திருவரங்கத்தமதனாருக்கு ஆச்சாரியன் கூரத்தாழ்வார். குழியை கடக்கும் பெரும்புகழான் மஞ்சமுக்குரம்பான் குழியை கடக்கும் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடிய பின் அப்படின்னு தெரிவிக்கிறானோ அந்த நிலையில இருக்கச்சது. அங்க 7ஆம் பாசுரம் ஆச்சாரியன் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் வருத்தும் புறவிரல் மாற்றையன் பொய்கை பிரான் அடியின் குறித்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டினி பொய்கையாழ்வார் தொடக்கமாக இப்ப கடைசி பாசுரம் ஒரு பெரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர் குருவும் வெறிதரு பூமகள் நம்மாழ்வார். இது நம்மாழ்வார் சுவாமி. இந்த 19வது பாசுரம் நம்மாழ்வாருடைய பாசுரம். நம்மாழ்வார் திருவிடைய பத்தின அவருடைய வைபவம் என்ன, அவரை பற்றின திருவாய்மொழி வைபவம் என்ன, அதெல்லாம் தெரிவிக்கிறார். சுவாமி ஏற்கனவே சொல்லியாச்சே சுவாமி. முதல் பாட்டு நம்மாழ்வாருக்கு தான், 2ஆம் பாட்டு திருமங்கை ஆழ்வாருக்கு. பூமன்னுமாது பொருந்திய மார்பன் நெஞ்சே சுருவமன் நாமங்களே நம்மாழ்வார் மாறன் அடிபணிந்தவன். 2ஆம் பாட்டு கல்லார்பொடியில் தன்னரங்கன் கமலப்பதங்கள் நெஞ்சில் கொல்லா மனிதரை நெஞ்சி குறையல் பிரானடிக்கே இல்லாத அன்பன் என்று சொல்லக்கூடிய திருமங்கை ஆழ்வாருடைய பிரஸ்தாபம் ஆயிடுச்சு. ஆனா பராங்குச பரகால எத்திவராஜுகள் கிரமத்திலே பராங்குச பரகாலம் முதலியே சொல்லிட்டார். சொல்லி முடிச்சதுக்கு மறுபடியும் எடுக்கிறார். மறுபடியும் எடுத்திருக்காருன்னு என்ன கிரமத்துல எடுத்தா ஏது எடுத்தாருன்னு அடுத்த காலத்தில் சொல்றேன். அதற்கு மேற்கொண்டு இது இன்னொன்னு சொல்றேன். இப்ப பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார், அதுக்கப்புறம் திருப்பான் ஆழ்வார், அதுக்கப்புறம் திருமேஷி ஆழ்வார். இந்த கிரமம் ஏன் சுவாமி எடுத்திருக்காருன்னா பார்த்துட்டோம் என்ன மறுபடியும் சொல்ல போறார். அந்தந்த கிரமங்கள் எதனால எடுத்தார், எந்தெந்த நிலையில் எடுத்தார் அப்படின்றத மேற்கொண்டு பார்க்கலாம். ஆனா இப்ப இந்த பாசுரத்தை பார்க்கலாம். அப்புறம் இந்த பாசுரம் தான் கடைசி பாசுரம். கடைசி பாசுரம்னா ஆழ்வார்களுடைய பாசுரத்துல கடைசி பாசுரம். 8ஆம் பாசுரம் தொடங்கி 19வது பாசுரம் பரியந்தம். அப்பன்னா பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் தொடக்கமாக திருமங்கை ஆழ்வார் பரியந்த 12 ஆழ்வார் பூர்த்தியா சொல்லிட்டார். சரி, இப்ப கடைசியா சொல்றது நம்ம ஆழ்வார். ஏன் கடைசியா அதே அன்னைக்கு பார்க்கலாம், அடுத்த காலத்தில் பார்க்கலாம். இப்ப இந்த உருபெரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர் உருவம் வெறிதரு பூமகள் நாதனம் இந்த பாசுரத்திலே சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு பார்க்கணும். அதாவது இந்த உருபெரும் செல்வம் அல்ல அல்ல அனுபவிக்க குறையாத அமிர்தத்தை ஒத்தவர் சுவாமி ராமானுஜர். இந்த வருவோம். நெறிதரும் செந்தமிழ் ஆரணமே என்று நீலத்தோர் அரிதனன் என்ற ராமானுஜம் எனக்கு ஆரமுதே. அல்ல அல்ல குறையாத ஆரமுது. அப்படிப்பட்ட ஆரமுது யாருன்னா சுவாமி ராமானுஜன் திருவரங்கத்தை தெரிவிக்கிறார். அப்படி அமிர்தமா இருக்கிறா சுவாமிநாதன் கேட்டா, ஏன் ராமானுஜன் அமிர்தமா சுவாமி கேட்டா திருவரங்கத்தை தெரிவிக்கிறார். எனக்கு அமிர்தத்தை கொடுத்தபடியாலே அதனால் அவர் அமிர்தன்னார். எனக்கு அமிர்தத்தை கொடுத்தபடியாலே அவர் அமிர்தன்னார்.
என்ன அமிர்தத்தை கொடுத்தார்? அவர் என்னமா அமிர்தம்னா, தொண்டர் கமுதுன்ன சொல்மாலைகள் சொன்னேன் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அந்த தொண்டருக்கு அமிர்தத்தை கொடுத்தாரனோ. என்ன அமிர்தம் சுவாமி? பக்தாமிர்தம் சதனானமோதனம் சர்வார்த்தம் ஸ்ரீ ஷடகோப வாங்மயம் சலஸ்க சாக்கோ உபனிஷத் சமாகமம் நமாம்யகம் திராவிட வேத சாகரம் என்று சொல்லிய திருவாய்மொழி அப்படின்ற அமிர்தத்தை நமக்கெல்லாம் எடுத்து கொடுத்தது யாரு? சுவாமி ராமானுஜன். அவன் நம்மாழ்வார் இல்லையா? அவர் பெற்றார். அவர் பெற்றாரே தவிர பெற்றவர் நம்மாழ்வார் திருவாய்மொழியை. அந்த திருவாய்மொழியை வளர்த்தவர் யாருன்னா சுவாமி ராமானுஜன். அப்ப அமிர்தத்தை கொடுத்தவர் அமிர்தம். அமிர்தத்தை கொடுத்த அமிர்தம் தெரியுறா இல்லையா? அப்ப திருவாய்மொழிங்கிற அமிர்தத்தை கொடுத்தார் இல்லையா? அமிர்தத்தை கொடுத்த கண்ணனைத்தான் ஆழ்வார் அமிர்தம்னு பாடியிருக்கா. ஆமா. அதே போல அமிர்தநாதம் அமிர்தமான திருவாய்மொழியை கொடுத்தவர் நம்மாழ்வார். அப்ப பெற்றவர் நல்லா பாருங்க, நம்மாழ்வார் கொடுத்திருக்காரு. அப்ப நம்மாழ்வாரத்தான சுவாமி அமிர்தம்னு சொல்லணும். இந்த இடத்துல பாருங்க, இந்த அரிதரன் என்ற ராமானுஜன் எனக்கு ஆரமுதே, எனக்கு ஆரமுது அப்படின்னு தெரிவிக்கிறார் திருவரங்கத்தமிழர் ராமானுஜர். எத்தது யாரு? நம்மாழ்வார். நம்மாழ்வார் தான் அமிர்தம் சொல்லி இருக்கிறமான்னா கிடையாதுன்னு. அவர் பெற்றிருக்கார தவிர வளர்த்தது யாருன்னா கிடையாது. வளர்த்தது பூர்த்தியா யாருன்னா இவர் தான். எங்க சுவாமி இருக்கு? வான்திகழும் சோலை மதிலரங்கர் மண்புகள் மேல் ஆண்ட தமிழ் மரகலாயிரமும் ஈன்ற முதல் தாய் ஷடகோபன். இது திருவாய்மொழிக்குண்டான தனியன். அந்த தனியன்ல சொல்லப்படுகிறது. வான் திகழும் சோலை மதிரங்க, இந்த 1000 பாசமும் திருவரங்கநாதனுக்கு தான் தெரிவித்தார். ஆண்ட தமிழ் மரகலாயிரமும். அதுக்கப்புறம் இதுதான் முக்கியம். ஈன்ற முதல் தாய், பெற்றெடுத்தது ஈன்றது யாருன்னா முதல் தாய் யாரு? ஷடகோபன். அப்ப திருவாய்மொழியை பெற்றெடுத்தது ஷடகோபன். இதத்தாய் ராமானுஜன். அந்த திருவாய்மொழி வளர்த்தது யாருன்னா யார் சுவாமி வளர்த்தா? வளர்த்தது யாரு? சுவாமி ராமானுஜர் தான் வளர்த்தார். இதே தனியனுக்கு, வான்திகழும் சோலை தனியனுக்கு இப்ப நம்ம திருலோகஞ்சியன் வியாக்கியானத்தை பிரதானம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ராமானுஜன் இருந்ததுக்கு அதே போல எல்லா தனியன்களுக்கும் பிரலோகஞ்சியருடைய வியாக்கியானம் உண்டு. அங்க அற்புதமான ஒரு வியாக்கியானத்தை அனுகிரகிக்கிறார் பிரலோகஞ்சியர். ஏன்னா ஆச்சரியமான வியாக்கியானம், அது அற்புதமான வியாக்கியானம். ஏன்னா தெய்வ தேவைக்கு தான் ஈண்டெடுத்தால் கண்ணனை. கண்ணனை பெற்றெடுத்தது யாரு? தேவைக்கு தானே, அவதான் பெற்றெடுத்தா. ஆனா தேவைக்கு பெற்றெடுத்தால தவிர அதே போல நம்மாழ்வார் திருவாய்மொழியை பெற்றெடுத்தார். நம்ம எப்படி தேவைக்கு கண்ணனை பெற்றெடுத்தாலோ அதே போல நம்மாழ்வார் திருவாய்மொழியை பெற்றெடுத்தார். அங்கு கண்ணன், இங்கு திருவாய்மொழி. அப்பனா அங்க பிரமேயசாரம், இது பிரமாணசாரம். பிரமாணம் என்பது திருவாய்மொழி, பிரமேயம் என்பது கண்ணன். ஆக அங்கு இங்கு சொல்லக்கூடிய மதுரா நகரிலே பிரமேயம் என்று சொல்லக்கூடிய கண்ணனை பெற்றெடுத்தால் தெய்வ தேவகி. இங்கு பிரமாணம் என்று சொல்லக்கூடிய திருவாய்மொழியை நம்மாழ்வார் பெற்றெடுத்தார் பிரமாணசாரம். சரி, அப்ப பிரமேயத்து சாரன் கண்ணன், பிரமாதம் திருவாய்மொழி. ஆனா அங்கு பெற்றது தேவகி, வளர்த்தது யாரு? யசோதை. வளர்த்தது யசோதை. ஆனா அங்க இது மட்டும் இல்ல, அக்ஷரமான ஒரு கம்பாரிசன் மட்டும் பாருங்க. அங்கு வளர்த்தது யசோதை, அங்கு இருட்டறையில் பிறந்தான். ராத்திரி தான் பிறந்தான். இது எல்லோரங்கா வள்ளிதாசர் அவர் அடிக்கடி சொல்லுவாராம், எங்க இருட்டு இருக்கோ அங்க வீட்டு சேவிப்பாராம். இருட்டை வீட்டு சேவிக்கிறதா? புரியலையே சுவாமி. நான் ஒண்ணும் இல்ல, இந்த இருட்டு தானே என்னுடைய கண்ணனை ரட்சித்தது, என் கண்ணனை ரட்சித்ததே இந்த இருட்டு தானே. ஆனா இருட்டை வீட்டு சேவிப்பாராம். அதனால இருட்டுல பிறந்தான். கண்ணனுக்கும் ராமனுக்கும் நிறைய வித்தியாசம். அப்படியே நேர் எதிர். அவன் பிறந்தது சிறைச்சாலை, இவர் பிறந்தது அரண்மனையில. அவர் இருட்ட பிறந்திருக்கார், இவர் பகல்ல பிறந்திருக்கார். அது சந்திர வம்சம், இது சூரிய வம்சம். இருக்கட்டும். அதே போல இப்ப நம்ம அந்த விஷயத்துக்கு போக வேண்டாம். இப்ப ராமானுஜருக்கும் இங்கேயும் கம்பாரிசன் பார்க்கணும். அங்கு பிறந்த இருட்டறையிலே எங்க கண்ணனுடைய அவதாரம், அதற்கு மேல கம்சனுடைய பயம் வேறு இருக்கு. கம்சனுடைய பயம் வேறு. ஏன் இதெல்லாம் இப்படி தெரிவிக்கிறாருன்னா, ராமானுஜர் தான் வளர்த்தார். அந்த வளர்த்து அந்த திருவாய்மொழி என்கிற அமிர்தத்தை கொடுத்தாரனோ, அதனால ராமானுஜர் ஆரம்பது. இது திருவேங்கடத்தமிழா தெரிவிக்கிறார். அவர் ஆரம்பத்தை கொடுத்தாரன்னா, அவர் ஆரம்பம் என்னவா கொடுத்தாருன்னா, பார்த்துக்கோ, கம்பாரிசன் பண்ற மாதிரிக்கோ கண்ணனுக்கும் திருவாய்மொழிக்கும் என்னென்ன கம்பாரிசன். அங்க இருட்டறையில பிறந்தது. அது மட்டுமல்ல, அங்க கம்சனுடைய பயம்,
பல பல அசுரர்கள் வந்து வந்து படுத்துட்டே இருப்பா. தேனுகாசுரன், வத்சாசுரன், கபித்தாசுரன் அவெல்லாம் படுத்தாரு இல்லையா? ஆனா இந்த இடத்துல பாருங்க, இந்த இடம் இருட்டா சுவாமி, இது நன்னா பகல் தானே சுவாமி. இந்த நம்மாழ்வார் பெற்றெடுத்தது இருட்டு இல்லையானா இருட்டுதான்ட்டார். அங்க ராத்திரி இருட்டு, ஆனா இங்கு இருள் தருமா ஞானம். இருள் தருமானா இது இருட்டுதான். ஞானமே இருக்க மசியக்கூடிய, ஞானமே அற்றதாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை வந்துருந்தோம். அப்ப இருள் தர்ம ஞானத்துல பிறப்பு. அங்கு பயம் யாரால? கம்சனால பயம். அங்க கண்ணனுக்கு என்ன ஆபத்து வந்துருமோன்னு. அதே போல இங்க திருவாய்மொழிக்கு பயம் இருக்க. எல்லாத்தையும் ஒவ்வொன்னா கம்பேர் பண்ற பாருங்க. அங்க திருவாய்மொழிக்கு பயம் இருக்கா சுவாமின்னா, கம்சனால பயம் கண்ணனுக்கு. இங்க திருவாய்மொழி பயம் இருக்கானா? இருக்கு. திருவாமணி யார் சுவாமி எடுத்துட்டு போயிடுவா? சங்கர, பாஸ்கர, யாதவ, பாட்ட, பிரபாகர, தங்கள் மதன்னு இத்தனை பேருக்கா பயம். ஏன்னா இந்த வேதம் தமிழ் செய்த மாறனால கொடுக்கப்பட்ட அந்த திருவாய்மொழியை வேதத்துக்கு தப்பான அர்த்தங்கள் குதிருஷ்டிகள் சொன்னாருனோ. நேற்றுக்கு பார்த்தோம் குதிருஷ்டினா யாருன்னு. வேதத்தை ஒத்துக்கொண்டு தப்பாக அர்த்தம் சொல்பவர்கள் குதிருஷ்டி, வேதத்தையே ஒத்துக்கொள்ளாதவர்கள் பாக்கியர்கள். அப்படி இருக்கச்சே அவ தப்பா அர்த்தம் சொல்றாருனோ அந்த பயம் எங்க? இங்க அங்க கம்சனால பயம், இங்க வேத குதிருஷ்டிகளால பயம். அது மட்டும் இல்ல, போராதுன்னு இன்னத்துமா அந்த காலத்துல சுவாமி நம்மாழ்வாவுடைய காலத்துல தமிழ் அவ்வளவு தூரம், திராவிட பாஷை அவ்வளவு தூரம் உயர்ந்ததா இல்லை. உயர்ந்ததா இல்லைன்னா ஒண்ணுமில்ல. அவ வந்து சம்ஸ்கிருத பாஷையை வைத்துக் கொண்டு, அதுவும் சம்ஸ்கிருதம் மட்டுமே பிரதானம், வேதம் மட்டுமே பிரதானம், வேதம் தான் பிரமாணம், மற்றது கிடையாது கிடையாதுன்னு சம்ஸ்கிருத வல்லுநர்கள், சம்ஸ்கிருதம் இருக்கக்கூடிய அறிஞர்கள் சொல்லிட்டு தரணும். அந்த பயமே இருந்தது. ஆச்சாரியன்னு ஒரு கிரந்தம், அந்த கிரந்தத்தை பார்த்தாலே எத்தனை சிரமங்கள் திரும்ப ஆழ்வார் பாசனத்துக்கு. நாம இன்னைக்கு ஆனந்தமா திருவாய்மொழி சேவிக்கிறோம், சேவா காலம் பண்ணிட்டு இருக்கணும். ஆனா இதை மீட்டு கொண்டு வரத்துக்கு எவ்வளவு சிரமப்பட்டாது இன்னைக்கும் நாமே பாக்குறோம். இன்னைக்கும் சில கோயில்ல அதெல்லாம் சேவிக்கப்படாது, சேவிக்க இன்னும் நடந்துட்டே இருக்கு. இதெல்லாம் சேவிக்கப்படாது, சேவிக்கிறாங்க அனுமதி கொடுக்கவே இல்லையே. ஏன்னா தமிழான வடியாலே இன்னைக்கு இதே தமிழ்நாடு அடியாடி யாரையும் பேர சொல்ல விரும்பல, தமிழானபடியாலே சேவிக்கப்படாதுன்னு எத்தனை தூரம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கச்சது அன்னைக்கு எவ்வளவு சிரமங்கள் இருந்திருக்கும். அந்த சிரமத்தை எல்லாம் தீர்த்து வைக்கிறா சுவாமி ராமன். இதுவும் சொல்ல வந்தேன்னா, அப்படி இருக்கக்கூடிய அந்த சிரமங்கள் இருந்திருக்கணும். சிரமங்கள் 6 மதத்தாலே, குதிருஷ்டி மதங்கள் 6 மதங்கள், அந்த மதத்தால சிரமங்கள். அதே போல தமிழ் உயர்ந்தது கிடையாது, அது தாழ்ந்த பாஷை. அது மட்டும் இல்ல, சம்ஸ்கிருத பாஷை தான் தேவ பாஷை, அதுதான் பிரதானம். பிரதானம் தான் இல்லையா? அவர்களால் சிரமம். 2வது, அங்க கம்சனால 4-5 அசுரர்கள் ஏவப்பட்டான் இல்லையா? யாரோ வந்தாரனோ. அதே போல இங்க யாரான்னா இந்த 6 பேர் இருக்காளே குதிரட்டிகள். அவ வந்து இப்ப ராமானுஜர் சுவாப்தார் ஆழ்வார்கள் சம்பந்தம் சிரமம் உணர்த்தப்பட்டது. அதற்கு மேல இப்பாட்டில் திருமாலாயிற்றே நமக்கு ராமானுஜர் ஈண்டது மேல் போல நம்மாழ்வார் ஈண்டு கொடுத்தார். நல்லா பாருங்க, அக்ஷயமா தெரிவிக்கிறார். அதாவது அங்க ராமானுஜர், இங்க ராமானுஜர் வளர்த்தார் திருவாய்மொழியை, அங்க யசோத வளர்த்திருக்கா. ஆனா யசோத வளர்த்தானா தேவைக்கு விட்டுட்டு போயிட்டாலும், பெற்றெடுத்தா கொண்டு போய் சேர்த்துட்டா, கோபுரத்துல கொண்டு போய் சேர்த்தாச்சு. அந்த மாதிரியான இங்க நட கிடையாது. பெற்றெடுத்தானா எத்தையோ பெடுத்த அனுபவத்தோடு பெற்றெடுத்தாரு. நானே பாருங்க, நம்மாழ்வாடைய அனுபவம் தேவைக்கு கொண்டானா கிடையாது. அப்ப பெற்றால் கல்வி வளர்த்தாருன்னு சொன்னே சுவாமின்னா, அந்த தேவகிக்கும் நம்மாழ்வாருக்கும் ஒரு கம்பாரிசன் பண்ணுமே தவிர, ஆனா தேவகியை போல நம்மாழ்வார் அல்ல, மேம்பட்டவர் நம்மாழ்வார். ஏன்னா இவர் அனுபவிச்சிருக்காரு. என்னென்ன அனுபவம் ஆச்சரியமா ஆழ்வாருடைய அனுபவம் தனித்தட்டு. ஆச்சாரியங்கிற ரத்தத்தை பார்க்கலாமோ. அப்ப நம்மாழ்வார் ஈண்டு எடுத்து கொடுத்தார், ராமானுஜர் நன்னா வளர்த்து கொடுத்தாரனோ. அப்ப பிரமேயம் வளர்ந்தது, பிரமாணம் வளர்கிறது அப்படின்னு. பிரமேயம் வளர்ந்ததா? வளர்ந்தது. பிரமேயம் யாரு? கண்ணன் வளர்ந்தான். பிரமாணம் யாரு? தீமன. அங்க யசோதை யார் என்ற புகார் பண்ணாலும் கண்ணனை சரியாக வளர்த்த. அங்க யசோதை வளர்த்திருக்காரு, நன்னா வளர்த்திருக்கா, ஆச்சரியமா வளர்த்தா. அவ வளர்த்தா போல யாருமே வளர்க்க, அவ்வளவு நன்னா வளர்த்திருக்கா. அதே எத்தனை பேர் புகார் பண்ணியிருந்தால கண்ணனை, உங்க கண்ணன் திருடன், பொய்யன், இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா, அவனை கட்டி போடு என்னன்னோ சொல்லுது. ஆனாலும் நன்னா வளர்த்தாலும். அதே போல இங்க ராமானுஜர் என்ன பண்ணாரு? சாஸ்திர ஞானத்தை பயன்படுத்தி அந்த நம்மாழ்வாருடைய திருவாய்மொழிக்கு ஒரு குற்றமும் கிடையாது, எந்த குற்றமும் கிடையாதுன்னு நன்னா அடிச்சுக்கிட்டு நன்னா வளர்த்தாரணும்.
அந்த வளர்த்தது மட்டும் இல்ல, மேற்கொண்டு இதுக்கு நிறைய வியாக்கியானங்கள் வேற பண்ணார். இத்தனை வியாக்கியானங்கள் வருவதற்கு காரணம் யாருன்னா, பிரதான கர்த்தா யாருன்னா சுவாமி ராமானுஜர் தான். எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா, இவர் தான் ஆரமது. எதனால ஆரமது? அமிர்தத்தை கொடுத்தபடியால் ஆரமது. என்ன அமிர்தத்தை கொடுத்தார்? திருவாய்மொழி என்கிற அமிர்தத்தை கொடுத்தார். ஒரு பேரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர் குருவும் வெறிதரு பூமகள் நாதனம். 5 விஷயம் சொல்றார். இந்த 5 விஷயமே திருவாய்மொழின்றார். வெறிதரு பூமகள் நாதம் 5 விஷயம் திருவாய்மொழின்றார். அப்படி சரி, மாறல் விளங்கிய சீர் நெறிதரும் செந்தமிழ் ஆரணமே என்று என் நீநிலத்தோர் அரிதரம் என்றார். எனக்காரவதே ராமானுஜம் எனக்காரவன் தெரிவிக்கிறாரியா, அப்படி அரிதிட்டு காட்டாரியா. அப்ப திருவாய்மொழிக்குண்டான ஏற்றம், அந்த திருவாய்மொழிக்குண்டான வைபவத்தை சொல்ல வந்ததுதான் இந்த 19வது பாட்டு. அப்படின்னா இந்த 19வது பாட்டு நம்மாழ்வார் வைபவம் இல்லை, நம்மாழ்வார் வைபவம் திருவாய்மொழி தெரிவிக்கலையா. ஆக திருவாய்மொழியே ஐஸ்வர்யம் தொடக்கமாக பிரசாதம் ஈராக அத்தனை அனுபவங்கள் உண்டோன்னா அத்தனை திருவாய்மொழி தான் என்று உலகத்தை உணரும்படி சொன்னார். இந்த திருவாய்மொழியில எது வேணா கொடுக்குமா சுவாமி? கோச்சி சேவிக்கணும், சேவிச்ச சுவாமி மோட்சம் மட்டும்தான் கொடுக்குமா? வேற எது எல்லாமே கொடுக்குமா? நல்லா பாருங்க. ஐஸ்வர்யம் தொடக்கமாக, ஐஸ்வர்யம் தொடக்கமாக நம்ம என்னென்ன ஐஸ்வர்யம்னா இந்த சரீர அனுபவம் வந்து ஐஸ்வர்யம். ஐஸ்வர்ய அனுபவம்னா என்ன அர்த்தம்? ஆத்மா அனுபவம் வேறு, ஐஸ்வர்ய அனுபவம் வேறு. ஐஸ்வர்ய அனுபவம்னா சரீர அனுபவம், சாப்பிடுறது, பார்க்கிறது, பார்த்து அனுபவிப்பது, கேட்டு அனுபவிப்பது, ருசித்து அனுபவிப்பது, நடந்து அனுபவிப்பது, கையாலை தொட்டு அனுபவிப்பது, இதெல்லாம் ஐஸ்வர்ய அனுபவம் வேறு. ஐஸ்வர்ய அனுபவம்னா பணக்காரதான் அனுபவிக்கணும் கிடையாது, யார் வேணா அனுபவிக்கலாம். சரீரம் வந்தா அப்புறம் இது சொன்ன. அதுக்கு மட்டும் இல்ல, மோட்சம் கொடுக்கிற வரியந்தம் இந்த திருவாய்மொழி அத்தனை பலனையும் கொடுக்குமா? என்ன பலன் வேணா கொடுக்கும் அப்படின்னு நமக்கு உணர்த்தினவரே யார் என்ன உலகத்தாருக்கு? சுவாமி ராமானுஜர். திருவாய்மொழி எந்த பணமும்னா கொடுக்குமா? எதை வேணா கொடுக்கும். ஆனா எதிர நோக்கு திருவாய்மொழிக்கு மோட்சத்தை கொடுப்பது. ஏந்து பெரும் செல்வத்தராய் திருமாலடியார்களை பூசிக்கொ நோற்றார்களை தெரிவிக்கிறாளையா. அப்படிப்பட்ட அந்த நிலையை எனக்கு கொடுத்தது யார்? ஆரமுது. அப்படிப்பட்ட ஆரமுது தான் சுவாமி ராமானுஜன் சாதிக்கிறார். அப்ப ஐஸ்வர்யமான தாழ்ந்த செல்வத்திலிருந்து பரதேவதையான உயர்ந்த கைங்கரியம் செல்லும் வகையில் இதுதான் தாய், இதுதான் தந்தை, இதுதான் மற்றும் முற்றும் எல்லாம் திருவாவி என்று மட்டுமல்ல உலகத்தை உணரும்படியாக நின்றார் சுவாமி ராமானுஜன். அப்படின்னா நெறிதரும் செந்தமிழ் ஆரணமே என்று நீநிலத்தோர் அரிதரை நின்ற இந்த உலகத்தோர் எல்லாருமே நன்னா புரிஞ்சு கொள்ளும்படியாக நின்றது யாரு? அது ராமானுஜர் தானே முடிந்தார். அதனால அந்த ராமானுஜர் எனக்காரமது திருவரங்கத்தவன் தெரிவிக்கிறார். இப்ப மணவாளனுடைய அவதாரிகை வாசிக்கிற ஆச்சரியமான 19ஆம் பாட்டு. ஐஸ்வர்யாதி பரதேவதா பர்யந்தமான அபேட்சித்த வஸ்துக்கள் எல்லாம் திருவாய்மொழியை என்று ஜெகத் பிரசித்தமாக நின்ற எம்பெருமானார் எனக்கு நிரதிசிய போக்ஷம் என்கிறார். தாழ்ந்த செல்வமான ஐஸ்வர்யம். இத சொல்லும் போதே நமக்கு ஒரு சந்தேகம் வரும். திருவாய்மொழி ஐஸ்வர்யத்தை கொடுக்குமா? எனக்கு வீடு வேணும், சொத்து வேணும், வாசல் வேணும், சுகம் வேணும், சொத்து வேணும்னா இப்ப அதுல நிறைய பலன் இருக்கு. வியாதி தொலைணுமா? உடைந்து வந்துண்ணும் துழாய் முடியார். இதெல்லாம் அங்கங்க ஆசீர்வாதம் பண்ணுவா. பாகவதா கோஷ்டிக்கெல்லாம் வராளணும், ஸ்ரீ வைஷ்ணவா அந்த கோஷ்டிக்கு வரைச்சு இவாளுக்கு வியாதி இருக்கா? சுவாமி வியாதி தொலைணும் சுவாமி. என்ன அதுக்கு என்ன சுவாமி பார்த்து உடைந்து வண்டுண்ணம் துழாய் முடியானை அடைந்த தென்குருகூர் சடகோபன் மிடைந்த சொல் தொடை 1010 உடைந்து நோய்களை ஓடிவிக்குமே. உடைந்து நோய்களை ஓடிக்கும் பாசனம் வச்சு. அப்ப உடைந்து நோய்களை ஓடிக்கும் இவருக்கு வியாதி இருக்கணும். அப்ப ஐஸ்வர்யம், அதான் ஐஸ்வர்யம். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கு. அது எக்ஸாம்பிளுக்காக ஒண்ணு சொன்னேன், ஒவ்வொன்றும் இருக்கணும். அப்ப இந்த மாதிரி பண்ணலாமா சுவாமின்னா? ஸ்ரீ வைஷ்ணவம் பண்ணப்படாது. ஸ்ரீ வைஷ்ணவம் பண்ணாம பண்ண. ஏன்னா இது எதுக்கு இதெல்லாம் சொல்லியிருக்குன்னா, சாஸ்திரமே நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கு. ஏன் சொல்லியிருக்குன்னா, அந்த சாஸ்திர வசத்தை வேணுமனோ, அதுல ஒரு நம்பிக்கை வேணுமனோ. அதனாலதான் இப்ப ஆழ்வார் அது போல சொல்றேன்னா, ஆழ்வாருக்கு அதெல்லாம் விருப்பமே இல்லை. பகவான் திருவடியை பிராபிக்க தான் ஒரு விருப்பம். ஆனா நம்மளை பார்த்தார், ஓ இவாளுக்கெல்லாம் இதெல்லாம் வேணும் போல் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவருடைய அபிப்பிராயம் இல்லை. இதுக்கு சொல்ல வந்தேன்னா,
அப்படி தாழ்ந்து செல்வமான ஐஸ்வர்யம் தொடக்கமாக பரதேவதா பரியந்தமாக பாருங்க, பரதேவதா பரியந்தமாக அது வேண்டிய தனக்கு பிடித்த எல்லா வஸ்துக்களையும் திருவாய்மொழியே அப்பனா திருவாய்மொழியை கொடுக்குன்றாரு. சேவிச்சா கொடுக்குமா? கொடுக்கும். நாம் உலகத்தில் ஆசைப்படும் வஸ்துக்கள் எல்லாம் திருவாய்மொழியே தான். எதை ஆசைப்படுறோமோ அது திருவாய்மொழி. அதுதான் உரு பேரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர் குருவும் வெறி தரு பூமகள் நாதனும். அப்ப 5 விஷயம், இது எல்லாமே திருவாய்மொழி. அப்ப அதுல எல்லாமே வந்துடுறது, உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்துடுறதுன்னு அப்படி கட்சி எல்லாமே திரும்ப. ஆஹா, எல்லாருக்கும் திருவாய்மொழியினர், எல்லாருக்கும் திருவாய்மொழி, எனக்கும் திருவாய்மொழி என்றிருந்தால், அதாவது இந்த திருவாய்மொழி தான் எல்லாம் என்பது ஜெகத் பிரசித்தமாக்கிட்டார் சுவாமி ராமானுஜர். ஜெகத் பிரசித்தம்னா ஜெகத்திலேயே இங்க திருவாய்மொழி தான் எல்லாம். அது மட்டுமல்லாமல் நான் இருந்தபடி திக்கு இருங்கள் அப்படின்னு இருக்கிறார். ஜெகத் நான் எப்படி இருக்கணும், நீங்களும் அதே மாதிரி இருங்கோ. திருவாய்மொழி 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 இல்லையா, நீங்களும் அதே மாதிரி. ஆக பெற்றார் நாம ராமானுஜர். அந்த பெற்று என்ன ஆச்சுன்னா, பெற்றுக்கார சுவாமி பெத்தன நானா பெத்தரானா பெயர் இருந்த மாலை கண்ணன அளவிற்கு இந்த பாருங்க, பெத்தார் தேவக்கிய போல பெத்துட்டு உடனே போயிட்டாருன்னா அந்த மாதிரி இல்ல. கண்ணன் அளவுக்கு நம்ம அது முன்னாடியே சொல்லியிருக்கேன், கண்ணன் அளவுக்கு நம்ம கிடையாது, அண்ணா தான் அனுபவிச்சார். அந்த மாதிரி தேவக்கிய தான் அனுபவிச்சார்னா கடைசியில 10 மாசம் கழிச்சு வந்திருக்கான். வந்த உடனே நீ யசோதிட்ட பாலை குடிச்சியாமே, யசோதி எல்லாம் இந்த செட்டு இதுங்கெல்லாம் காமிச்சியாமே, எனக்கும் காமினா காமிக்கிறாரு. எல்லாத்தையும் கண்ணன் காமிக்கிறாரு. 10 வயசு எங்க தேவகிட்ட வரைச்சே, யசோதிட்ட பாலை குடித்தையாமன்னு கேட்கிறாய் தேவகி கண்ணடத்துல. அவன் குடிச்சு சிறு வயசுல பாலை குடிச்சேன்னு, இப்பயும் குடியினார். 10 வயசுல பாலை குடிக்க முடியுமா? 2வது பால் தான் சுரக்கமானா பராசரவற்று கேட்கிறார் நஞ்சியர். அது என்னவா சுவாமி குடிச்சான்னாரு. அது என்னவா, அது தெய்வ தேவகி, இது தெய்வ குழந்தை, அதனால அவனுக்கு பால் சுரந்ததுக்கு கண்ணனும் குடிச்சா உனக்கு என்னன்னு கேட்டார். இதுக்கு சொல்லுவாங்கன்னா இது இத்தனையும் 10 வருஷம் கழிச்சு. ஆனா அந்த மாதிரி இல்ல, இங்க நம்மாழ்வார் அனுபவம் அப்பொழுதே அனுபவம் இருக்கணும் இருப்பினும் அதை எவ்வளவு தூரம் வளர்த்தார்னா, ராமானுஜர் வளர்த்தார் என்பது ரொம்ப பிரசித்தம். அதுதான் இந்த முதல்தா ஷடகோபன் மைம்பால் வளர்த்த இதத்தா ராமானுஜர். அங்கு யசோதை தானே வளர்த்தார். ஆனா இங்க ராமானுஜர் என்னன்னா தானே மட்டும் வளர்க்கல, நிறைய சுவாமிகளை கொண்டு வளர்த்திருக்கார். யாரார் சுவாமி? முதல்ல ஆச்சரியமான ஒரு அவருடைய மானசீக புத்திரர் திருக்குறுகை பிரான் பிள்ளான்னு பேரு. இந்த வளர்க்கதுன்னா நம்ம கண்ணனை வளர்த்தா போல திருவாமி வளர்த்ததுன்னு அந்த மாதிரி நினைக்கப்படாது. கண்ணனை வளர்க்கறதுலாம் அவர் நம்ம என்ன சிரமம் கொடுக்கணும், ஒரு சிரமமும் கிடையாது. ஆனா திருவாய்மொழி வளர்ப்பதுதான் சிரமம். ஏன்னா திருவாய்மொழி வந்து ஒரு மனுஷ ரூபத்துல இருக்காது. அதை நல்லா பிரச்சாரம் பண்ணி அவருடைய அர்த்தத்தை கொடுக்கறது மட்டும் இல்ல, இன்ற வரைக்கும் அந்த அர்த்தத்தை அண்ணா எல்லா காதலும் கேட்டு அதன்படி அனுஷ்டானத்துல வரணும். அனுஷ்டானத்துல வரணும்னா முதல்ல சொல்றவா அனுஷ்டானத்துல இருக்கணும், அவளுக்கு அந்த அர்த்தம் புரியணும், இத்தனையும் தெரியணுமோனும். அதைத்தான் முதல்ல யார் வைக்கிறான்னா ஆச்சரியமா தன்னுடைய மானசீக புத்திரராக இருக்கக்கூடிய பிள்ளான், திருக்குறுகை பிரான் பிள்ளான். அவருக்கு ஒன்றும் பிள்ளைகளே கிடையாது. எந்த மகனோ மகளோ யாரும் சுவாமி ராமானுஜர் கிடையாது. அவர் கல்யாணம் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ணி ஒரு சில நாட்களிலே ஆசிரம ஸ்வீகாரம் பண்ணிட்டார், அதாவது சன்னியாச ஆசிரமம் எடுத்துட்டார். அந்த சரித்திரம் உங்களுக்கு தெரியும், எடுத்துட்டார். அதுக்கப்புறம் இவரெல்லாம் அவருக்கு தங்க உண்டு, புத்திரன் உண்டு, நிறைய பேர் உண்டு. ஆனா சன்னியாசி. இது சொல்ல வந்தன்னா அப்படிப்பட்ட பிள்ளானை கொண்டு அவருக்கு 6000 படை வியாக்கியானத்தை முதல்ல அனுகிரகித்தது சுவாமி ராமானுஜர் தான். 6000 படி வியாக்கியானம்னா இது வந்து சுவாமி மணவாள மாமனிகள் உபதேசித்தமான இதுக்குன்னு 5 வியாக்கியானம் திருவாய்மொழிக்கு. அந்த 5 வியாக்கியானம் எப்படி ஏற்பட்டதுன்னு அவர் தெரிவிக்கிறார். அந்த பாசுரத்துல தெல்லாரும் ஞான திருக்குறுகை பிரான் பிள்ளான் எதிராஜர் பேரருளால் உள்ளாரும் அன்புடனே மாறன் மறைப்புல 5 இன்பமிகு 6000 படி. படின்னா 32 எழுத்துக்கள் கொண்டது ஒரு படி. அந்த மாதிரி 6032 எழுத்துக்கள் இருக்கும். அதுதான் வியாக்கியானம். திருவாய்மொழி 1102 பாசுரத்துக்கும் அது என்னவா சுவாமி கணக்கு பண்ணி எழுதி வரானா பின்னாடி வச்சு நல்லா சரியா சொன்னேன். இது பகவத் விஷயத்துல வரப்போறது.
பௌதிஷன்னா திருவாய்மையில வரப்போறது, அங்க வரைச்ச சொல்றேன். இங்க இது ராமானுஜம் விட்டுருந்தாரு. அப்ப 32 எழுத்துக்கள் கொண்டது ஒரு படி. அந்த மாதிரி 6032 எழுத்துக்கள் கொண்டது 1102 பாசுரத்துக்கு வியாக்கியானம். அப்படிதான் எழுதியிருக்காரு. அப்ப அது முதல்ல பண்ணது யாருன்னா திருக்குறுகை பிரான் பிள்ளாங்கிற பெரியவர். அவர் தான் மானசீக புத்திரர். யாரு? சுவாமி ராமானுஜருக்கு முதல்ல அது பண்ணார். அதுக்கப்புறம் நஞ்சீரை வைத்துக் கொண்டு என்ன பண்ணார்? நஞ்சீரை வைத்துக்கணும் 9000 படி, இவர் 6000 படின்னு பண்ணார். படினா 32 எழுத்துக்கள் கொண்டது ஒரு படின்னு பார்த்தோமோ. அப்ப இவர் 9000 படி வியாக்கியானத்தை திருவாய்மொழிக்கு அனுகிரகித்தார். அவர் 6000 படி வியாக்கியானத்தை திருவாய்மொழிக்கு அனுகிரகித்தார். யாரு? பிள்ளான், திருக்குறுகை பிரான் படி. நஞ்சியர் 9000 படி. அதுக்கப்புறம் வாதிகேசரி அழகிய மனபாலஜியர் ஒரு பெரியவர், அவரை வைத்துக் கொண்டு 12000 படி வியாக்கியானத்தை திருவாய்மொழிக்கு அனுகிரகித்தார். 12000 படின்னா இந்த ஒரு வியாக்கியானத்தை மட்டும்தான் பதபதார்த்தங்கள் இருக்கும். பதபதார்த்தங்கள்னா அந்தந்த சப்தத்துக்கு நேரா என்ன அர்த்தம் நேரா கொடுத்துருவார். கொடுத்தது யாருன்னா வாதிகேசரி அழகிய மனபாலஜி. இவருக்கு படிப்பு அறிவே கிடையாது. என்ன பாருங்க, இவர் படிக்கவே இல்லை. ஆனாலும் பெரியவாச்சான்களுடைய அனுகிரகத்தாலே நேர நம்பெருமாட்டை கொண்டு போய் சேர்த்து, இதை ஒரு நிர்பந்தத்தால என்ன ஆயிடுத்து, இவருக்கு 1 வருஷ காலம் காலட்சம் பண்ணி இவருக்கு பூர்த்தியா எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்து கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா திருவாய்மொழிக்கே வியாக்கியானம் பண்ணும் அளவிற்கு ஒரு ஞானம் வந்துட்டு. இதான் ஆச்சாரிய கட்டாட்சம். ஆச்சாரிய கட்டாட்சம் கட்டாட்சம் எதுவும் சொல்லணும். அவர் என்ன பண்ணார்? 12000 மற்ற எந்த வியாக்கியானத்துக்கு இல்லாத பெருமை இந்த வியாக்கியானத்துக்கு உண்டு. 12000 படி வியாக்கியானத்துக்கு என்ன உண்டுன்னா பதபதார்த்தங்கள். நேர் உயர் வர அப்படின்னு என்ன அர்த்தம், மயர் வர என்ன அர்த்தம், அதே போல அயர் வரம் அமரர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம். அது மாதிரி நேர் நேர் நேரா அந்தந்த சப்தத்துக்கு பதபதார்த்தம். அது 12000 படி வியாக்கியானம். அதற்கு மேல பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியான சக்கரவர்த்தின்னு பேரு. அந்த பெரியவாச்சான் பிள்ளை 24,000 படி வியாக்கியானம் அனுகிரகித்தார். அப்படின்னா இதெல்லாம் 24, இதெல்லாம் என்ன கணக்குன்றது நம்ம அங்க பார்க்கலாம். 12000 படி என்ன கணக்கு சுவாமி, 6000 என்ன கணக்கு, 9000 என்ன கணக்கு, அதே போல 24,000 என்ன கணக்குன்றது திருவாய்மொழி வச்சே பார்க்கலாம். அந்த 24,000 படி வியாக்கியானத்தை பண்ணார். அதுக்கு மேல நம்பில்லை. 36,000 படி தெல்லியதா நம்பில்லை செப்பு நெறி தன்னை வள்ளல் வடக்கு திருவீதி பிள்ளை இந்த நாடறியமாறன் மறைப்பொருள் அன்புரைத்தது 36,000 என்று திருவிழையா. அப்படி 36,000 அனுகிரகித்தார். இதெல்லாம் வருவதற்கு யார் காரணம் என்றால் சுவாமி ராமானுஜர். அப்படிப்பட்ட ராமானுஜா எனக்கு ஆரம்பது. அந்த ராமானுஜர் எப்படி எனக்கு ஆரம்பது ஆரம்பத சுவாமி? ஏன்னா அமிர்தத்தையே கொடுத்திருக்காரு. திருவாய்மொழி என்கிற அமிர்தத்தை தனக்கு கொடுத்தது யாரு? சுவாமி ராமானுஜர். அப்படினால அந்த ராமானுஜரே ஆரம்பதுன்னு தெரிவிக்கிறார் அப்படின்னு தெரிவிக்கிறார். ஆக திருவாய்மொழிக்குண்டான ஒரு நிலை. இப்ப மணவாளனுடைய பதபதார்த்தம் பார்ப்போம். உரு பேரும் செல்வமும் தந்தையும் தாயம் உயர் உருவும் வெறிதரு பூமகள் நாதனும் மாறன் விளங்கிய சீர் நெறிதரும் செந்தமிழ் ஆரணமே என்று என் நீனிலத்தோர் அரிதனன் என்ற ராமானுஜன் எனக்காரமுதே அப்படின்னு தெரிவிக்கிறார். உரு பேரும் செல்வமும் தந்தையும் தாயும் அந்த ராமானுஜர் எல்லாம் தெரிந்து கொன்னும் படி நின்றார் அப்படின்னு எனக்கு நன்னா பண்ணார். ஆரம்பது அவர் தான். ஏன்னா உலகத்தவரெல்லாம் தெரிஞ்சு கொள்ளும்படி நிற்கிறார் திருவாய்மொழியை. திருவாய்மொழி இன்னைக்கு நீங்க இவ்வளவு தூரம் நடையாடுறதுன்னா அதுல பிரதானம் யாருன்னா சுவாமி ராமானுஜர் கைக்கு. ஏன்னா இன்னார் இணையார் என்று சில பேர் மட்டும் தெரிஞ்சு கொண்டபடி அல்ல, இந்நீனிலத்தோர். இந்த வேதத்துக்கு ஆழ்வார் பாசுரத்துக்கு வித்தியாசம்னா வேதம் முதல்ல பெண்கள் தொடப்படாது. அது என்னமா சுவாமி பெண்களை போய் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க, அப்பனா பெண்கள்லாம் கொஞ்சம் அப்படியே தாழ்ச்சியா நினைக்கிறேன்னா அது அர்த்தமே இல்லை. இதை பத்தி நான் முதலே சொல்லிட்டேன். இதால மறுபடியும் எப்பயா சொல்லணும்னா வாய்ப்பு கிடைக்கும் சொல்றேன். எதுக்கு சொல்றேன்னா ஏன் கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ரெண்டாவது, பெண்களை ஒரு உயர்மான ஸ்தானத்தை வச்சிருக்கு வேதம். அவளுக்கு சமமே கொடுக்கப்படாது. சமம். அதனாலதான் பெண்கள் எந்த கர்மாவும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவன் நித்தியப்படி தலிக பண்ணிட்டு பெருமாள் கண்டர்ல பண்ணலாம் போற மோட்சம். எதுவும் பண்ண வேண்டாம், ஒண்ணும் பண்ண வேண்டாம். இது அவ்வளவு. ஆனா இந்த புருஷன் என்ன பண்ணும்? சந்தியாவனம் முதற்கொண்டு மேற்கொண்டு சாத்த கைங்கரியம் என்ன கர்மாக்கள் என்ன எல்லாம் இந்த புருஷன் தான் பண்ணும். இவன் ஒண்ணுமே பண்ண வேண்டாமா? ஒண்ணும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளவு தூரம் சுலபமா பெண்கள் கொடுத்துருக்கு. அப்ப அவளும் பண்ணலாம்னா சுவாமி
இத்தனை தூரம் நீ வேலை செஞ்சாதான் உனக்கு சம்பளம்னு சொல்லிட்டு வேலை செய்யாம உனக்கு சம்பளம் கொடுக்குறேன்னு ஆனந்தமா போக வேண்டியது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த நிலை தெரிவிக்கிறாரியா. அப்ப இந்த நீலத்தோர் அரிதாரன் என்ற எல்லாரும் தெரிஞ்சுக்கும்படி இந்த வேதத்துல இந்த குறை உண்டு. என்ன குறைன்னா சுவாமி இன்னார் தான் சேவிக்கலாம், இன்னார் சேவிக்கப்படாது. அப்ப நாங்களாம் என்ன சுவாமி சேவிக்கப்படாதுன்னா உட்கார்ந்து சேவிக்கலாம். சுவாமி கூறத்தாழ்வாரு ஒரு பெண்ணுக்கு சந்த சத்து கொடுக்குறார். கல்வன் கொள்யானடியேன் கரியான் ஒரு கால வந்துன்னு அந்த அந்த பாசுரத்துடைய வியாக்கியானத்துல பிரிவாச்சனத்துல தெரிவிக்கிறார், ஐத்தியக்குமே தெரிவிக்கிறார். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப கூறத்தாழ்வாரே பெண்ணுக்கு சந்தை சொல்லி கொடுக்கிறாருன்னா பெண்கள் என்ன மற்றவர்கள் என்ன எல்லாரும் சகலரும் சேவிக்கலாம் தான் தெரிவிக்கிறார். அதைத்தான் இந்நீலத்தோர் அரிதரன் என்ற நெறிதரும் செந்தமிழ் ஆரணமே என்று இந்நீநிலத்தோர் எல்லாரும் அணிந்து கொள்ளும்படி பண்ணார். யாரு? சுவாமி ராமானுஜர் பண்ணார். அப்படிப்பட்ட உருபெரும் செல்வமும் தந்தையும் தாஜம் உயர்குருவும் வெறிதரு பூமகள் நாதனும் மாறன் விளங்கேசி நெறிதரும் செந்தமிழ் ஆரணமே என்று நீலத்தோர் அரிதர் என்ற மாறன் காட்டி கொடுத்த திருவாய்மொழியை எல்லாரும் அறியும்படி நிற்கிறார். சரி சுவாமி, திருவாய்மொழி எது? திருவாய்மொழி எது அப்படின்னா திருவாய்மொழிதான் உருபெரும் செல்வம். உருபெரும் செல்வம், உருபெரும் செல்வம். இந்த உரு இந்த சப்தத்தை கொண்டு போய் அங்கங்க சேர்த்துக்கணும். பின்னாடி வரைக்க சொல்றேன். உருபெரும் செல்வம் அப்படின்னா ஐஸ்வர்யம். தந்தை தாய், தந்தை தாய், உருபெரும் செல்வமும் தந்தையும் தாயும் வந்துடுத்து. தந்தை தாய், அதே போல தெய்வமான பகவான், தந்தையும் தாயும், உயர் குருவும் ஆச்சாரியன், இவர் எல்லாமே திருவாய்மொழி தான். அப்ப செல்வம் நனவதுங்க உருபெரும் செல்வம் என்ன அர்த்தம் பின்னாடி பார்ப்போம். செல்வம் அப்பனா ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யம் ஆகட்டும், அதே போல தந்தை ஆகட்டும், அதே போல தாய் ஆகட்டும், அதே போல பகவான் ஆகட்டும், அதே போல ஆச்சாரியன் ஆகட்டும், எல்லாமே திருவாய்மொழி தான். உருபெரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர் குருவும் வெறிதரு பூமகள் நாதனும். பகவான் சொன்னது வெறிதரு பூமகள் நாதம் தான் பகவான். எல்லாமே திருவாய்மொழி. அப்ப தந்தை என்ன, தாய் என்ன, ஆச்சாரியன் என்ன, பகவான் என்ன, செல்வம் என்ன, இதெல்லாம் வேணும்னா திருவாய்மொழி தான் சுவாமி. எல்லாம் தனக்கு திருவாய்மொழி என்று உலகத்தார் உணரும்படி காட்டினார் சுவாமி. அப்படின்னா தந்தை திருவாய்மொழி தான், தாய் திருவாய்மொழி தான், பகவான் திருவாய்மொழி தான், ஐஸ்வர்யம் திருவாய்மொழி தான், அதற்கு மேல ஆச்சாரியன் திருவாய்மொழி தான். 5 விஷயம் எடுத்திருக்காரு. இந்த 5 விஷயம் நல்லா விவரமா சொல்ல போறார். இன்னைக்கு இல்ல, அடுத்த காலத்தில் பார்க்கலாம். இதுக்கு சொல்ல போதுன்னா அப்ப உருபெரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர் உருவம் வெறிதரு பூமகள் நாதனும், இது அத்தனையும் உலகத்தோரெல்லாம் உணரும்படி காட்டினான் சுவாமி ராமானுஜர். சரி, அதுக்கப்புறம் இந்த இடத்துல 5 பேரு சொன்னாரோன்னா அதுல உருபெரும் செல்வம் தந்தை தாய் உயர் குரு என்று 5 இருக்கு இல்லையா, இதுல வெறிதரு பூமகள் நாதன் இருக்கு இல்லையா, அது தனியா வச்சுக்கணும். வெறிதரு பூமகள் நாதன் இருக்கணும், அதை தனியா வச்சுக்கணும். ஏன்னா பகவான் என்பது என்னைக்கும் வேறு கட்சி தான், மற்ற 4 வேறு கட்சி. எந்த 4 அப்படியே மறுபடியும் தனியா பிரிக்கிறேன். சில நேரத்துல எல்லாம் கொஞ்சம் போர்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், எழுதி போட்டுலாம். இதுன்னு பண்ண டக்குன்னு பிடிக்கிறோம். இப்ப உருபெரும் செல்வமும் தந்தையும் தாயும் இது ஒரு தனி, அது உயர் குருவும் அது அழிய சேர்த்துக்கலாம். வெறிதரு பூமகள் நாதன் இருக்கு இல்லையா, அந்த வெறிதரு பூகள் தனியா வச்சுக்கணும். ஏன்னா பகவான் எப்ப வேறு கட்சி. முதல்ல இருக்க 4 ஒன்னா வச்சுக்கணும். அதுல உரு என்ற சப்தத்தில் ஆரம்பிக்கிறார் இல்லையா, உரு பெரும் செல்வமும், அதே போல உயர் குரு அப்படின்னு சொல்றாருன்னா அந்த உயர் சப்தம் முடிக்கிறார் இல்லையா, அதனால உருவையும் உயர்வையும் தந்தை தாய்க்கு சேர்த்துக்கணும். தந்தை தாய்க்கு நன்னா சேர்த்துக்கணும். அப்படின்னா சரி சுவாமி, இந்த உரு இந்த உயர் என்கிற சப்தத்தை பகவானுக்கு வைக்க வேண்டவான்னா இந்த சப்தத்தை இந்த உயர் என்கிற சப்தமும் அது உரு என்கிற சப்தமும் இது உயர்ந்த சொல், இது விசேஷணத்தை சேர்க்கும். ஆனா இந்த 2 சொல்லுமே பகவானுக்கு சேர்க்கணும்னா சேர்க்க வேண்டாம். ஏன் சுவாமி அவருக்கு விசேஷம் சொல்ல வேண்டாம்னா, அவருக்கு விசேஷனம் தான் வெறிதரு பூமகள் நாதன் வந்துருத்து. அந்த பூமகள் என்று சொல்லக்கூடிய பிராட்டி இருக்கா இல்லையா, அந்த பிராட்டி சப்தத்தை சேர்த்தாலே போறோம். ஸ்ரீயப்பதி
பகவானுக்கு வேற பெருமை இருக்கான்னா சுவாமி அவருக்கு என்ன பெருமை? ஸ்ரீயப்பதி. வேற எதுவுமே இல்லையா? ஸ்ரீயப்பதின்னு சொன்னார் போறோம், மற்றொரு சுவரனை சேர்க்க வேண்டாம். ஆகா உயர் என்று சொல்ல வேண்டாம், ஏன்னா பூமகள்னு சொன்னாலே போறோம். உரு என்று சொல்ல வேண்டாம், பூமகள்னு சொல்ல வேண்டாம் போறோம், சொன்னாலே போறோம் இல்லையா? ஏன்னா அவனுக்கு உயர்வே யாரு? உயர்வோ அதே போல உருவோ பகவானுக்கு யாரு? பூமகள் என்று சொல்லக்கூடிய பிராட்டி சம்பந்தத்தால் தான். பகவானுக்கு பெருமையே பிராட்டி சம்பந்தத்தால் தான். அதனால்தான் அந்த விசாரத்துக்கு போகல. உரு என்ற ஒரு விசேஷனமோ உயர் என்கிற விசேஷமோ பகவானுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? பிராட்டி இருக்கிறபடியான. ஆனால் நமக்கு சொல்லணும்னா உடனும் சுவாமி, நமக்கு என்ன இருக்கு? நமக்கு சொல்லணும், உயர்னு சொல்லணும், உரு சொல்லணும் இல்லையா? ஆனால் பகவானுக்கு ஸ்ரீயப்பதி சொன்னாலே போதும். ஆஹா, இந்த அர்த்தம் கிடைக்கிறார். அதனால்தான் வெறிதரு பூமகள் நாதன் பாட்டுக்கு பூமகளார் தனிக்கேள்வன் இருக்கு, பூமகளார் தனிக்கேள்வன் இருக்கு. வெறிதரு பூமகள் நாதன் பூமகளார் தனிக்கேள்வன் இருக்கு இல்லையா? அதுதான் பிரதானம். இப்ப இந்த இடத்துல உரு, உருன்னா சிறந்தன்னு அர்த்தம். சிறந்த அர்த்தம், சிறந்த உற்ற, அதாவது உரு பெரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர் உருவும் வெறிதரு பூமகள் நாதன் இருக்கு இல்லையா? இந்த அஞ்சுக்குள்ள முதல்ல செல்வத்தை தான் சொல்லியிருக்கார். உரு பெரும் செல்வம், உரு பெரும் செல்வம் எடுத்திருக்காரு இல்லையா? ஏன் சுவாமி செல்வத்தை? நமக்கு சந்தேகம் வரும். முதல்ல பகவான சொல்ல வேண்டாமா? வெறிதரு பூமகள் நாதன் ஒரு பெரும் செல்வம் தந்தையும் தாம் சொல்லிருக்காமா? பகவான சொல்ல வேண்டாமான்னா சரி, பகவானையா சொல்ல வேண்டாம், இல்ல தந்தை தாயா சொல்லலாமோ? தந்தையும் தாயும் சொல்லப்படாதான்னா எதுக்கு சுவாமி செல்வத்தை முதல்ல எடுத்திருக்காருன்னா, இது திருவரங்கத்தமிழாவுடைய அபிப்பிராயத்தால் அவர் செல்வத்தை எடுக்கல, நம்ம அபிப்பிராயத்தால. நம்முடைய அபிப்பிராயத்தை அப்படின்னா நமக்கு அபிப்பிராயம் எடுத்துருமா? செல்வம் இருந்தாதான் சுவாமி, செல்வம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அப்ப அதனால என்ன? நம்முடைய அபிப்பிராயத்தாலே செல்வத்தை எடுத்தார். இதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒன்மிதியில் புனலுருவு ஒரு கால் நிற்ப ஒரு காலம் தாமரசீர் அவனுள்ள திருநடத்தாளுங்க பாசுரம். இந்த பாசுரத்துல பகவான் திருவிக்ரம அவதாரம் பண்ணார். அவர் திருவடி, ஒரு திருவடி கீழே போயிட்டு ஒரு திருவடி மேல போயிடுத்து. அப்ப திருவடின்னு சொல்லணுமா கால்னு சொல்லணுமா? ஆனா திருமங்கையாழ்வார் கால் கால்னார். ஒன்மிதியில் புனலுருவி ஒரு கால் நிற்ப ஒரு காலும் காமொரு சீர் அவனுள்ளத்து என்பதையும் கடந்தண்டு மீது போக்குன்னு ரெண்டு திருவடியும் சொல்ல போக கால் கால்னு சொன்னார். உடனே பெரிய வார்த்தை வியாக்கியான சக்கரவர்த்தி அது கேட்டுட்டாரு. என்ன சுவாமி இவர் கால்னு சொல்லிட்டு இருக்காரு, நாம பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காரு, கால்னு சொல்லலாமா? இல்ல, அவர் திருவடி தான் சொல்லுவார். முதல் பாட்டுல பாருங்க, திருவடி சொல்லியிருக்காரு. தளிர்புறையும் திருவடியன் தலைமையிலவே. முதல் பாட்டை மின்னுருவாய் முன்னுருவில் வேதம் நான் இது திருநடந்தாண்டம். அந்த திருநடந்தாண்டம் முதல் பாட்டிலே தளிர்புறையும் திருவடியன் தலைமையிலும் சொல்லியிருக்க செய்து இங்கேயும் திருவடி சொல்லியிருப்பார். ஆனா நாமெல்லாம் என்ன சொன்னோம்னா, யார் காலோ என் மேல படுறது, யார் காலோ என் மேல படுறது சொல்லிட்டு இருந்தோமா? நம்முடைய அபிப்பிராயத்தால உன்மிதியில் புனலுரு ஒரு கால் நிற்பேன்னு சொன்னார். அதே போல இங்க திருவரங்கத்தமதார் என்ன என்ன தெரிவிக்கிறார்னா, நம்முடைய அபிப்பிராயத்தால என்ன தெரிவிக்கிறாரு? இல்ல சுவாமி செல்வத்தை தான் முதல் எடுக்கணும். ஏன்னா எனக்கு அப்பதான் புரியும், எனக்கு அப்பதான், ஏன்னா புரியறது எனக்கு அப்பதானே புரியும். சுவாமி இந்த மாதிரி சொன்னா, ஆனா உங்களுக்கு புரிய வைக்கணுமோனோ, அந்த புரிய வைக்கிறது தான் பெரிய விஷயம் என்பதற்காக தான் முதல்ல செல்வத்தை சொன்னார். நம்ம வைத்துக் கொண்டு பாசுரம் தொடங்குறார். நம்ம வச்சுட்டு பாசுரம், ஏன்னா செல்வம்னு சொன்னதான் கிட்டக்க வருவான். அது என்னமா சுவாமிக்கு செல்வம் சொல்லிட்டு வரும்னா, இது ஆழ்வார்த்தினர் சுவாமி ராமகிருஷ்ண ஐயங்கார் தெரிவிக்கிறார். ஆச்சரியமான இந்த இதுல அமுத வீரந்து எழுதியிருக்கான முதல்ல அடிக்கடி சொல்லிட்டு இருக்கணும். இதுக்கு வியாக்கியானம் அதையும் சேர்த்துதானிய சொல்லியிருக்கேன். அந்த அமுத விருத்துல தெரிவிக்கிறார், பொருளில்லார் இந்த இடத்துல பொருள் பொருள் இருக்கு இல்லையா? திருக்குறளை எடுத்துட்டாங்க, ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறார். பொருள் அல்லவரை பொருளாக செய்யவும் பொருள் அல்லது இல்லை பொருள். இது திருவள்ளுவர் குறள். இந்த குறளை எடுத்திருக்கார். என்னன்னா, கையில் பணம் காசு இல்லாதவரை, அதாவது அவன் கையில் பணம் இருந்து விட்டால் மற்ற எந்தவையும் இல்லாமல் போனாலும் அவனை பொருள் என்று உலகத்தவர் மதிக்கும்படி ஆக்கி கொடுக்கிறது. கையில பணம் இல்லை, நல்ல வித்வான், அவனை வித்வான் ஒத்துக்க மாட்டான். இவர் வித்வானே இல்லை, கையில நல்ல பணம் இருக்கு, கோட்டீஸ்வரனா இருக்காங்க. அவன் என்னமா வித்வான், என்னமா வித்வான், என்னமா. அப்ப இவர் இருக்கிறபடி செய்யறது எது? இந்த பொருள் தான்.
என்ன சுவாமி அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அவருக்கு தெரியாதுன்னு என்ன பண்ணணும்னா அந்த பணம் என்ன பண்ணும்னா அவருக்கு எல்லாம் தெரியும் பொழுது ஒரு பிரமிப்பை ஏற்படுது லோகத்தாருக்கு. இந்த லோகத்தாருக்கெல்லாம் இவ்வளவு பெரிய பணம் இருக்கு சுவாமி, இவருக்கு எல்லாம் தெரியும் போல் இருக்கு, எல்லாம் தெரியும் போல் இருக்கு. ஒண்ணும் தெரியாது, எல்லாம் தெரியும் போல் இருக்கு. பிரமிப்பை ஏற்படுறது அது எதுக்கு இருக்கிறது? செல்வம் தானே பண்றது. அததான் தெரியுது. அங்க எடுத்திருக்காரு, திருக்குறள் எடுத்திருக்காரு. பொருள் அல்லவரை பொருளாக செய்யும். இந்த திருக்குறள் பொருள் அல்லவரை, பொருள் 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 அல்லவரைனா காசுன்னு அர்த்தம். பொருளாக செய்யணும். பொருளாகன்னா அவர் இருக்கிறவை பண்ணும். பொருளா இருக்குன்னு அர்த்தம், இருக்கிற. அப்புறம் பொருள் அல்லது இல்லை பொருள். அப்ப நாம சொல்றோம் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லைன்னு சொல்றோம். இங்க இந்த லோகத்துல இருக்கணும்னா பொருள் இருக்கணும் சுவாமி. ஒண்ணு வேற காலட்சம் கேட்டு கேட்கணும், பொருள் இல்லைன்னா காலட்சம் கேட்க முடியாது. நாம ஒண்ணும் பொருள் எல்லாம் கொடுக்கலையே சுவாமி. ஒண்ணுமே இல்ல, இப்ப நெட்ல தானே கேட்டு இருக்கு. அதுக்கு நீங்க காசு கட்டினாதான் கேட்க முடியும், இல்லைன்னா கேட்க முடியுமாண்ணா? அப்பதான் மாசம் ஏதோ கட்டணம் போகணும், அது கட்டினாதான் நமக்கு அந்த கனெக்ஷனை கொடுக்குறோம், இல்லைன்னா கிடையாது. அப்ப இதுவும் என்ன ஆகுது? பொருள் என்னன்னா இது. அப்ப பொருள் இல்லாத இவ்வுலகில்லை, அருள் இல்லாத, அருள் இல்லாதுன்னா பகவத் கிருபை இல்லைன்னா அந்த உலகமான சீவை கொண்டு இல்லைன்னு தெரிவிக்கிறாரியா. அதனாலதான் இங்க அப்ப பணம் காசு இல்லாதவர் பத்திரம் தெரியா, அவனை பொருள் உலகத்தை மதிக்கும்படி ஆக்கி கொடுக்கிறது இல்லையா. ஆக பொருள் தானே. ஆக பொருள் என்னும் ஐஸ்வர்யம் பொருள் அல்லாதவரை, அதாவது வித்வானே இல்லை இவர், ஆனா அவரை வித்வான் ஆக்கணும். இவருக்கு எல்லாம் தெரியும் சுவாமி, அதனால இந்த மாதிரி பண்ண வச்சிட்டு இருக்காரு. இதுதான் பொருள் அல்லாதவரை இருக்கக்கூடிய பொருளாக செய்யும். இவரும் ஒரு பொருள் தானே. ஆக என் உலகத்தை ஆக்கும்படி பண்ணுவது பெருமாள் பொருள் அப்படின்னு. ஆக இந்த ஐஸ்வர்யம் தான் பொருள். ஏன்னா மற்ற எந்த வைபவமும் இல்லாதவனை கூட வைபவம் இருக்கிறதாக பண்றதே பொருள் தான். பொருள் என்று சொல்லக்கூடிய ஐஸ்வர்யம். அதைத்தான் என்ன தெரிவிக்கிறார்? உரு பெரும் செல்வமும். இந்த செல்வம் இருந்தா போறோம். அந்த செல்வம் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், என்ன வேணா பண்ணலாம், ஏறி வேணா பண்ணலாம், தந்தை தாயை கூட வாங்கிடலான்ற அந்த அளவுக்கு செல்வம் பண்ணுவான். அதைத்தான் உரு பெரும் செல்வம். ஆக செல்வம் மற்றதை விட பிராதானியம் பெற்றது செல்வம். ஏன்னா செல்வத்துக்கு அத்தனை வைபவம் இருக்கு இல்லையா. பொருள் இல்லைன்னா இந்த உலகம் கிடையாது. அப்ப முதல்ல செல்வம், முதல்ல செல்வம், அடுத்தது ஒரு பெரும் செல்வமும். இப்ப செல்வம், அடுத்து பெருஞ்செல்வம், அடுத்து ஒரு பெரும் செல்வம். இப்ப செல்வத்துக்கு தான் செல்வம் என்பது பொருள். என்ன பொருள்? பொருள் இருந்தா என்ன ஒவ்வொன்றும் நல்லா கொண்டாடுவார், பொருள் என்ன கொண்டாட மாட்டார். சரி, அதுக்கப்புறம் பெருஞ்செல்வம், அடுத்து ஒரு பெரும் செல்வம். அப்படின்னா மூணு பார்க்கணும். இப்ப செல்வம்னா ஐஸ்வர்யம், பெருஞ்செல்வம்னா பெருஞ்செல்வம் கொள்ள குறையாத செல்வம். அப்படின்னா எடுக்கிறேன் 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 வந்துட்டே இருக்கு. அப்ப ஒரு பெரும் செல்வம்னா முதல்ல உலகத்துல செல்வம்னா என்ன பாருங்க, செல்வம் உயர்ந்த செல்வம்னு ஒண்ணு உண்டு, தாழ்ந்த செல்வம்னு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோ. உயர்ந்த செல்வம்னு ஒண்ணு இருக்கு, தாழ்ந்த செல்வம்னு ஒண்ணு இருக்கு. உயர்ந்த செல்வம்னா என்னது? அது கொள்ளத்தக்கது. தாழ்ந்த செல்வம்னா என்னது? தள்ள வேண்டியது. என்ன சுவாமின்னா இப்ப வெறுமனே பணம் காசு அனுபவம், ஆனா அது செல்வம்னது அந்த செல்வம் தள்ளத்தக்கது. பணம் காசு அனுபவம்னா அந்த செல்வம் தள்ளத்தக்கது. அது இன்னொரு செல்வம் இருக்கு, அந்தரிச்சகத ஸ்ரீமான் சது நாகவர ஸ்ரீமான், அதுவும் செல்வம் தான். கைங்கரிய ஸ்ரீ செல்வம். சில பேர் சொல்றாங்க கைங்கி ஸ்ரீமான் ஸ்ரீமான்னா செல்வத்தை உடையவன். என்ன செல்வம்னா கைங்கரியவங்கிற செல்வத்தை உடையவன். அந்த செல்வம் வேணுமானா வேணும், அது உயர்ந்தது. அப்ப செல்வத்திலேயே உயர்ந்த செல்வம் உண்டு, தாழ்ந்த செல்வம் உண்டு. நம்முடைய பணம் காசு இதெல்லாம் தாழ்ந்த செல்வம், அது தள்ளத்தக்கது. உயர்ந்த செல்வம் எது? கைங்கரிய ஸ்ரீ என்று சொல்ல உயர்ந்தது. ஆக செல்வத்திலேயே ரெண்டு விதம் வந்துருத்து. ஒண்ணு தள்ள வேண்டிய செல்வம், மற்றொன்று கொள்ள வேண்டிய செல்வம். ஆக முதலில் செல்வம்னா செல்வம்னு சொல்லணும், தள்ள வேண்டிய செல்வம். பின்பு பெருஞ்செல்வம் அப்படின்னா அது கொள்ள வேண்டியது. அதுக்கு பக்கம் ஒரு பெரும் செல்வம்னா அதை காட்டிலும் உயர்ந்த செல்வம் எதுன்னா திருவாய்மொழி. இந்த இடத்துல பாருங்க, செல்வம் பணம் காசு. இப்ப ஒரு பெரும் செல்வத்தை மூணா பிரிக்கணும். செல்வம், பெருஞ்செல்வம், ஒரு பெரும் செல்வம். என்ன அப்படின்னா செல்வத்துக்கு ரெண்டு அடமொழி கொடுத்திருக்காரு. அடமொழின்னா என்னது? ரெண்டு விசேஷம் கொடுத்திருக்காரு சுவாமி திருவரங்க தமிழ்நாடு. பெருஞ்செல்வம், ஒரு பெரும் செல்வம். செல்வம்னு சொன்னா பணம் காசு நிச்சயமா தேவையில்லை சுவாமி.
பணம் காசு இருந்தாலே என்ன தெரியுமா தப்பு பண்ண தோணும். பின்னாடி சொல்றேன், அடுத்த வாரம் சொல்றது இது சொல்ற. அப்படி இருக்க செய்தே பணம் காசு அது வேண்டாம், தள்ளத்தக்கது. சரி, பெருஞ்செல்வம், அந்த பெருஞ்செல்வம் கொல்லத்தக்கது சுவாமி. ஏன்னா கைங்கரிய ஸ்ரீலியா, கைங்கரியம் பண்ண அது பெருஞ்செல்வம். உருபெரும் செல்வம், அந்த உருபெரும் செல்வம் தான் திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழி கொல்லத்தக்கதா நன்னா இருக்கு சுவாமி. இதே போல இந்த அஞ்சையும் பார்க்கணும். அதே போல நல்லா பாருங்க, அஞ்சையும் பார்க்கணும். அப்படின்னா உலகத்தில் தந்தை, அந்த தந்தை எப்படி எப்படி பார்க்கணும்? தந்தை என்பது தள்ள வேண்டிய தந்தை, கொள்ள வேண்டிய தந்தை உண்டா சுவாமி? தள்ள வேண்டிய தந்தையும் உண்டு, கொள்ள வேண்டிய தந்தையும் உண்டு. தள்ள வேண்டிய தந்தை சுவாமி ஆபாச பந்துவான தந்தை, தள்ள வேண்டிய தந்தை. ஆபாச பந்துன்னா புரியலையே சுவாமி. ஒண்ணுமே இல்லை, அப்படியே நம்ம பெற்றதுக்கு அப்புறம் என்னன்னா, நீ இப்படி பண்ணு, இது பண்ணு, இது பண்ணுன்னு இந்த லௌகீகமாக இந்த நிலையிலேயே போயிட்டு இருக்காரணும். அப்படின்னா ஐஸ்வர்ய அனுபவத்தை கொடுத்துட்டு இருக்காரணும். அப்படிப்பட்ட தந்தை தள்ளத்தக்க தந்தை. அப்ப கொள்ள வேண்டிய தந்தை எது? கொள்ள வேண்டிய தந்தை யார் சுவாமி? வேறு தந்தை இருக்கிறான். தந்தை யார்? பகவான் செயலை கண்ணியரும் பெரும் செல்வமும் நன்மக்களும் மேலா தாய் தந்தையும். சரி, அப்ப கொள்ள வேண்டியது அது என்ன? பெருஞ்சந்தை, தந்தைன்னு பேரு. ஒரு பெரும் தந்தை யார் சுவாமி? அதான் திருவாய்மொழி. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஆகணும். செல்வத்துக்கு பெருஞ்செல்வம், ஒரு பெரும் செல்வம். தந்தை தந்தை, பெருந்தந்தை, ஒரு பெருந்தந்தை. இந்த மாதிரி பார்த்துட்டு வந்து இதுல ஒரு பெரும் தந்தை எது? திருவாய்மொழி. ஆக ஒவ்வொரு சப்தத்தையும் இந்த மாதிரி பார்த்துட்டா அப்ப வைபவத்தை நம்ம என்ன மனதுல புரிஞ்சுக்கலாமோ? அப்ப உருன்னா பணம் காசு. பணம் காசு என்ன பண்ணும்னா சம்பந்த உடையாருக்கு இன்னாருன்னு அறிவை கொடுக்கிறதாம். அது கையில் இல்லைன்னா என்ன பாருங்க, பணம் காசு பொருள் இல்லாருக்கு இவ்வளவு அருள். அது ஒண்ணு பொருள்கள் உண்டா சொல்லக்கானில் போற்றி என்றே தொடுவர் இருள்கள் துன்பத்தின்மை கானில் என்னே என்பாரும் இல்லைன்னு தெரிவிக்கிறார் ஆழ்வார் 9ஆம் பத்துல. பொருள் நல்லா இருந்து வச்சுக்கேன், அவன் இவரா சுவாமி, இவர் இன்னார் இன்னார் இன்னார்னு என்னென்ன, இவர் தான் சந்திரன், இவர் தான் இந்திரன், இவர் தான் சந்திரன், என்னென்ன ஒண்ணுமே இருக்காது, எந்த வைபவம் இருக்காது. ஓஹோன்னு கொண்டாடுவா. பொருளே கையில இல்லை, இவருக்கு வைபவம் இருக்கு. போற்றி இருள்கள் துன்பத்தின்மைத்தானில் என்னே, இவர் யாருன்னு தெரியல சுவாமி அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? இது பொருள் இருக்கக்கூடிய என்னார்னு தெரிஞ்சுக்கணும்னாலே, இணையாருன்னு தெரிஞ்சுக்கணும்னாலே பொருள் இருந்தா தான். பொருள் இல்லையா சுவாமி பிரயோஜனமே இல்லை. அப்ப காசு தான் இருந்தா தான், இல்லைன்னா நான் இல்லை, நான் இருக்கேன்னு நினைச்சுக்கேன். காசு இருந்தா தான். காசு இல்லைன்னா அப்புறம் அப்ப ஐஸ்வர்யம் இது தொடக்கமாக. இந்த ஐஸ்வர்யம் வந்தாலே என்னதுமா, இந்த பிபீலிகா பரியந்தம் சொல்லுவாங்க. பிரம்மா தொடக்கமாக பிபீலிகா பரியந்தம்னா, பிபீலிகாலாம் எறும்பு. எறும்பு கூட என்ன பண்ணணும், அதுக்கு ஏதோ ஒரு அதுக்கு ஒரு ஐஸ்வர்யம் வந்துருச்சுன்னு வச்சுக்க, அதுக்கு இருக்கிற தலை நிமிருமா. பிரம்மா அவருக்கு இருக்க தலை நிமிருமா. அந்த அளவுக்கு ஐஸ்வர்யம் படாத பாடுபடுத்தணும். அதைத்தான் தெரியும். அப்படிப்பட்ட தலைவனா. மேலும் இதகர்மமாய் பிரியகர்மமாய் இருக்கும். நல்லது எது வேணுமாலும் அதை வைத்துக் கொண்டு வாங்கலாம், பண்ணலாம் அப்படின்னு பொருள் இருந்தாலே வரும். அதாவது ஐஸ்வர்யம் இருந்தாலே அது நமக்கு இதமாவும் இருக்கும், உபாயமாவும் இருக்கும், உபேயமாவும் இருக்குண்டார். பணம் காசு எனக்கு நல்லது பண்ணுமா, அது நல்லதும் பண்ணும். அதே நேரத்தில் அதுவே புருஷார்த்தமாவும் இருக்குண்டார். அதுவே தீயது பண்ணும், அதுவே நல்லது பண்ணும், அதுவே புருஷார்த்தமா இருக்கும். பணம் காசு புருஷார்த்தம் சொல்ல முடியுமா சுவாமின்னா நம்முடைய அபிப்பிராயத்துல என்னன்னு தெரிவிக்கிறார். என்னன்றது நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். ஆழ்வார் பெருமானார்ஜிய திருவிழேசனம், ஆச்சாரியம் திருவிழேசனம், பகவதாக திருவடிகளே சரணம்.